மதர்ஸ் டே என்று சொல்லி உலகம் முழுவதும் செலிப்ரேட் பண்ணுவதனாலே நாமும் நம்முடைய மதர்ஸ், நம்முடைய தாய்மார்களை ரெகக்னைஸ் பண்ண விரும்புகிறோம். தாய்மார்கள், தாய் என்று சொல்வது அது ஒரு மிகவும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன், ரைட்? அது பிள்ளையை பெற்றெடுத்து எடுப்பதிலிருந்து ஆரம்பித்து அது வாழ்நாள் முழுவதும் அந்த தாய் ரெஸ்பான்சிபிலிட்டி அது மிகவும் ஒரு ஆழமான, மிகவும் ஒரு அருமையான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. கர்த்தர் நமக்கு தாய்மார்கள், பொறுப்புள்ள தாய்மார்களை கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக தான் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது. அதை குறித்து நாம் சிந்திப்போம். ஸோ அதற்கு முன்பாக இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற மதர்ஸ், தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உங்களை வாழ்த்தி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஸோ தயவு செய்து மதர்ஸ் எல்லாம் எழுப்பி நிற்பீங்களா? தாய்மார்கள், எக்ஸ்பெக்டிங் மதர்ஸ், ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட தாய்மார்கள், எக்ஸ்பெக்டிங் மதர்ஸ், உங்களுக்கு ஒரு ரோஸ், ஒரு சாக்லேட் கொடுத்து உங்களை வாழ்த்த விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மென்மேலும் கட்டி எழுப்புவாராக. கர்த்தர் உங்களை குடும்பங்களுக்கு, பல குடும்பங்களுக்கு சாட்சியாய் நிறுத்துவாராக என்று வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூடியூப்ல லைவ்ல பார்க்குற தாய்மார் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒரு ரோஸ் கொடுப்பார் என நம்புகிறேன். Hallelujah. Thank you. கணவன்மார், ஹஸ்பண்ட்ஸ், தயவு செய்து சர்ச்சில் ரோஸ் கொடுத்துட்டாங்களே போதும் இல்லை, நீங்களும் இன்னொரு ரோஸ், இல்லைன்னா ஒரு டெடி பேர், இல்லைன்னா நல்ல ஒரு சாப்பாடு வெளியே கூட்டிட்டு போய் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தாய்களை, மனைவி, அவர்களை அங்கீகரித்து அவர்களை ஆசீர்வதியுங்கள். அங்கே ஒருத்தங்க வெயிட் பண்ணுறாங்க, மறந்துட்டீங்களே. ஓகே, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்கி, கீழாகாமல் மேலாக செய்து உங்களை கட்டி எழுப்புவாராக. பால்கனியில் இருக்கிற தாய் மதர்ஸ்க்கெல்லாம் கிடைச்சிச்சா ரோஸ்? ஓகே, குட். ஆல்ரைட். ஸோ இப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். டிரான்ஸ்லேஷன் வாங்க சிஸ்டர். இந்த வாரம் ஒசூர்ல வியாழக்கிழமை சாயங்காலம் ஜெபம் உண்டு. ಈ ವಾರ ಹೊಸೂರಿನಲ್ಲಿ ಗುರುವಾರ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ. ஸோ ஒசூரில் உள்ளவங்க மைண்டில் வைத்து, கடந்த வாரம் நான் ட்ராவல் பண்ணனால இல்லை, இந்த வாரம் உண்டு. ஸோ தயவு செய்து மனதில் வைத்து ஒசூரில் நாம் கூடி ஜெபிக்கலாம் வியாழக்கிழமை ಸಾಯಂಕಾலம். ಹೊಸೂರಿನಲ್ಲಿರೋರು ದಯವಿಟ್ಟು ಮರೆತು ಬಿಡಬೇಡಿ. ಈ ವಾರ, ಕಳೆದ ವಾರ ನಾನು ಟ್ರಾವೆಲ್ ಇದ್ದದ್ದರಿಂದ ಬರಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ಈ ವಾರ ಖಂಡಿತ ಇರುತ್ತೆ. ದಯವಿಟ್ಟು ಮರೆಯದೆ ಎಲ್ಲರೂ ಭಾಗವಹಿಸಿ. உங்களுக்கு எங்களிடத்தில் பேச வேண்டும், என்னிடத்தில் பேச வேண்டும், அல்லது நான் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களானா தயவு செய்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் வீடுகள் ஜெபிக்கவோ பேசவோ, இல்லை நீங்கள் சபையில் எங்களை மீட் பண்ணி பேசவோ எந்த நேரமும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்கு ஜெபித்து ஆலோசனை கொடுத்து உங்கள் உதவி செய்யும்படி. ஸோ பாஸ்டர் எப்படி மீட் பண்ணுவது அப்படிலாம் யாரும் யோசிக்க வேண்டாம். நாங்கள் உங்களுக்காக உங்களுக்கு உதவி செய்யும்படி, உங்களை பலப்படுத்தும்படி, உங்களுக்கு ஜெபிக்கும்படி தான் கர்த்தர் எங்களை ஆர்டைன் பண்ணியிருக்கிறார். ஸோ தயவு செய்து எனி டைம் நீங்கள் எங்களை கால் பண்ணலாம். நாம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டில் வரலாம், இல்லை நீங்கள் இங்கே வரலாம். நாம் ஜெபித்து உங்களை ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துவோம். ಯಾರಿಗೆಲ್ಲ ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಅಂತಿದ್ದಾರೆ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, ಯಾವುದೇ ಒಂದು ಇದ್ದರೂ ನೀವು ನನ್ನ ಬಳಿ ನೀವು ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡಬಹುದು. ಹೇಗೆ ಮುಜುಗರ ಪಡಬೇಕಾಗಿಲ್ಲ. ನೀವು ನನ್ನ ಬಳಿ ಕಾಲ್ ಮಾಡಿ ಅಥವಾ ಇಲ್ಲಿ ಬಂದು ಹೇಗಾದರೂ ನೀವು ನನ್ನನ್ನು ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡಿದರೆ ನಾವು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. All right. Hallelujah. ಕೈಗಳ ವೇದ ಕರ್ತನೇ ಸ್ತೋತ್ರಮ. Hallelujah. Praise God. So தாய், இன்னைக்கு தாயை பற்றி தான் பேச போறேன். ಇವತ್ತು ನಾನು ತಾಯಿಯ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. மதர், தாய் என்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பொசிஷன்ல தேவன் ஸ்திரீகளை வைத்திருக்கிறார்.
ತಾಯಿ ಅಥವಾ ಅಮ್ಮ ಅನ್ನುವ ಒಂದು ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿಯಲ್ಲಿ ಸ್ತ್ರೀಯರನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. தாயுடைய இருதயம் விசேஷமான ஒரு இருதயம். ತಾಯಿಯ ಹೃದಯವು ಅದು ವಿಶೇಷವಾದ ಒಂದು ಹೃದಯ. தாயின் இருதயம் என்றுதான் எனக்கு தலைப்பு போயிருக்கு அந்த செய்திக்கு. ಇವತ್ತಿನ ಸಂದೇಶದ ಮುಖ್ಯಾಂಶವೇ ತಾಯಿಯ ಹೃದಯ ಅಂತಾನೆ. தாய் எப்போதுமே ஒரு செகண்டரி, அதாவது ஒரு பேக் சீட் செகண்டரி லைன்ல தான், ஒரு இரண்டாவது பகுதியில் தான் குடும்பத்தில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ತಾಯಿ ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಎರಡನೆಯ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಆಪರೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. வெளியரங்கமாய் தாய் உடைய முற்றிலுமான அதிகாரம், பலன், வல்லமை வெளியரங்கமாய் தெரியாது. ಅದು ಬಹಿರಂಗವಾಗಿ ಯಾವಾಗಲೂ ಅವರ ತಾಯಿಯ ಒಂದು ಬಲ, ಅವರ ರೂಪ ಯಾವಾಗಲೂ ಹೊರಗಡೆ ಕಾಣುವುದಿಲ್ಲ. ஆனா ஒரு குடும்பம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டுமானால், ಆದರೆ ಒಂದು ಕುಟುಂಬ ಅದು ಯಶಸ್ವಿಯಾಗಿರಬೇಕಾದರೆ தாய் உடைய ரோல் மிகவும் முக்கியம். ತಾಯಿಯ ಒಂದು ರೋಲ್ ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. அமைதலாக அவர்கள் வேலை செய்தாலும், ಅವರು ಹಾಗೆ ಸುಮ್ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡಿದರುನು அவர்கள் செய்கிற எல்லாமே ரொம்ப ஆழமான ஒரு காரியம். ಅವರು ಮಾಡುವಂತದ್ದೆಲ್ಲವೂ ತುಂಬಾ ಆಳವಾದ ಒಂದು ವಿಷಯ. பொதுவாக தாய் வேலைன்னு சொன்ன பிள்ளையை கவனிக்கிறது, கணவனை கவனிக்கிறது, வேலை செய்கிறது, சமைக்கிறது, இப்படி நாம யோசிக்கிறோம். ಸಹಜವಾಗಿ ತಾಯಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವಳು ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ಬೇಕು, ಮನೆಯನ್ನ ನೋಡ್ಬೇಕು, ಮನೆ ಕೆಲಸಗಳನ್ನ ನೋಡ್ಬೇಕು, ಹೀಗೆ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அது வெளியரங்கமாய் பார்க்கிறோம். ಅದು ಬಹಿರಂಗವಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. காலையில எழுந்து பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி சாப்பாடு சமைத்து ட்ரெஸ் பண்ணி யூனிஃபார்ம் போட்டு வேகமாய் ஸ்கூல்ல கொண்டு விட்டு அப்படி நிறைய கடமைகளை நாம் பார்க்கிறோம். ಅವಳು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಮಕ್ಕಳನ್ನ ರೆಡಿ ಮಾಡಿ ಮಕ್ಕಳನ್ನ ಸ್ಕೂಲಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಟ್ಟು ಹೀಗೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அதுக்கு பிறகு மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி, ಅದ ನಂತರ ಅವರು ಮಧ್ಯಾಹ್ನದ ಊಟವನ್ನ ತಯಾರು ಮಾಡಿ, வீடை க்ளீன் பண்ணி, ಮನೆಯನ್ನ ಶುದ್ಧಿಗೊಳಿಸಿ, பிள்ளைகள் கணவன் சாயங்காலம் வரும்போது அடுத்த ಶಿಫ್ಟ್ ಅವ್ರಿಗೆ ಆರಂಭಿಕ್கிறது. ಮತ್ತೆ ಸಂಜೆ ಆದಾಗ ಮಕ್ಕಳು ಗಂಡ ಎಲ್ಲ ಬರುವಂತ ಸಮಯ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಶಿಫ್ಟ್ ಅವರಿಗೆ ಆರಂಭವಾಗ್ಬಿಡುತ್ತೆ. ಲೇಟ್ ಆಗಿ ತೂங்குகிறார்கள், ಅವರು ಲೇಟ್ ಆಗಿ ಮಲಗುತ್ತಾರೆ, சீக்கிரமாய் எழும்புகிறார்கள், ಬೇಗ ಏಳುತ್ತಾರೆ. இதெல்லாம் ನಾವು வெளியரங்கமாய் பார்க்கிறோம். ಇದೆಲ್ಲವನ್ನು ನಾವು ಬಹಿರಂಗವಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுகிறேன். ಅದನ್ನು ನಾನು ಅಪ್ರಿಶಿಯೇಟ್ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆனால் அதை விட, ಆದರೆ ಅದಕ್ಕೆ பின்னாலே அவர்களுடைய மனப்பக்குவம், அவர்கள் சைலண்டாக குடும்பத்துக்கு ஒரு பேக் போனாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து பேச விரும்புகிறேன். ಅದರ ಹಿಂದುಗಡೆ ನೋಡುವುದಾದರೆ ಅವರು ಮನೆಗೆ ಒಂದು ಬ್ಯಾಕ್ ಬೋನ್ ಆಗಿ ನಿಲ್ಲುವುದನ್ನ ನಡೆಸುವುದನ್ನ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. வெளியரங்கமாய் அவர்கள் செய்கிற காரியத்தை பலர் அப்ரிஷியேட் பண்ணுகிறதே இல்லை. ಬಹಿರಂಗವಾಗಿ ಅವರು ಮಾಡುವಂತ ಅನೇಕ ಕೆಲಸಗಳನ್ನು ಅನೇಕರು ಅದನ್ನು ಅಪ್ರಿಶಿಯೇಟ್ ಮಾಡುವುದೇ ಇಲ್ಲ. நாம டேக் இட் ஃபார் கிராண்டட் என்று எடுத்துக்கொள்கிறோம், பிள்ளைகளும் கணவனும். ಅವರನ್ನ ಹಾಗೆ ಗ್ರಾಂಟೆಡ್ ಆಗಿ ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಿಡುತ್ತೆ, ಮಕ್ಕಳು ಗಂಡ ಎಲ್ಲ ಸೇರಿ. ஒரு நாள் அம்மா வீட்ல இல்லைன்னா தான் தெரியும் அவர்கள் என்னெல்லாம் செய்யறாங்க, எப்படியெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. ಒಂದು ದಿನ ಅಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೇನೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಅವರು ಏನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಾರೆ, ಹೇಗೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂತ. நாம் அநேகர் அதை குறித்து யோசிப்பதே இல்லை. ನಾವು ಅನೇಕರು ಅದರ ಬಗ್ಗೆ ಯೋಚಿಸುವುದೇ ಇಲ್ಲ. நாம் அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். ನಾವು ಅದನ್ನ ಅಪ್ರಿಶಿಯೇಟ್ ಮಾಡಬೇಕು. ஒரு நின்று யோசித்து அவர்களை அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். ನಾವು ನಿಂತು ಅದರ ಬಗ್ಗೆ ಯೋಚಿಸಿ ಅವರನ್ನ ಅಪ್ರಿಶಿಯೇಟ್ ಮಾಡಬೇಕು. ಅಪ್ರಿಶಿಯೇಟ್ பண்ணும்போது அவர்கள் இன்னும் திறம்பட செய்ய முடியும். ಅವರು ಅಪ್ರಿಶಿಯೇಟ್ ಮಾಡಿದಾಗ ಅವರು ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. செய்வதை இன்னும் மகிழ்ச்சியாய் செய்வார்கள், ಮಾಡುವುದನ್ನು ಇನ್ನೂ ಸಂತೋಷವಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. அதிக திறமையாய் செய்வார்கள், ಇನ್ನೂ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ಮಾಡುತ್ತಾರೆ. அவர்கள் சமைக்கும்போது, ಅವರು ಅಡಿಗೆ ಮಾಡುವಾಗ, சமைத்த பிறகு ஆகாரம் டேஸ்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ಅಡಿಗೆ ಮಾಡಿದ ನಂತರ ಆಹಾರ ತುಂಬಾ ರುಚಿಯಾಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿದರೆ, ಅದು ಟೇಸ್ಟ್ ஒருவேளை உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாவிட்டாலும், ಆ ಟೇಸ್ಟ್ ಒಂದು ವೇಳೆ ನೀವು ನೋಡಿದಷ್ಟು ಇಲ್ಲದೆ ಇದ್ರೂನು டேஸ்டா இருக்கிறது என்று சொன்னால், ರುಚಿಯಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದರೆ அடுத்த நாள் இன்னும் டேஸ்டாக வரும். ಬರುವಂತ ದಿನದಲ್ಲಿ ಇನ್ನೂ ರುಚಿಯಾಗಿರುತ್ತದೆ. இதுதான் உண்மை. ಇದುವೇ ನಿಜ. அவர்கள் ட்ரெஸ் உடுப்பது அழகா இருக்கிறது என்று சொன்னால், ಅವರು ಧರಿಸುವಂತ ಬಟ್ಟೆಗಳು ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದರೆ அடுத்த நாள் இன்னும் பெட்டராக உடுப்பார்கள். ಇನ್ನೂ ಬರುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಉಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. வீடு நீட்டாக இருக்கிறது என்று நான் அப்ரிஷியேட் பண்ணும்போது, ಮನೆ ನೀಟಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ಯಾ ಅಂತ ನಾವು ಅಪ್ರಿಶಿಯೇಟ್ ಮಾಡಿದಾಗ வருகிற நாட்களில் இன்னும் நீட்டாக, இன்னும் ஒழுங்காக இருக்கும். ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಇನ್ನೂ ನೀಟಾಗಿ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நிறைய பேருக்கு இந்த ட்ரிக், இந்த
தத்துவம் தெரியாது. ಅನೇಕರಿಗೆ ಈ ಟ್ರಿಕ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. அதனாலே அவர்கள் என்ன பண்ணுவாங்க, குறை சொல்வார்கள். ಆದ್ದರಿಂದ ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಕೊರತೆ ಹೇಳುತ್ತಾರೆ. சரியில்லை 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 என்று சொல்லி. ಇದು ಸರಿ ಇಲ್ಲ, ಅದು ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಕೊರತೆ ಹೇಳುತ್ತಾರೆ. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, குறை சொல்வதனாலே யாருமே முன்னேற மாட்டார்கள். ನಿಮಗೆ ಒಂದು ಗೊತ್ತಾ, ಕೊರತೆ ಹೇಳುವುದರಿಂದ ಯಾರು ಮುಂದಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. குறை சொல்வதனாலே அவருடைய ஆதங்கம், அவருடைய பலன், அவருடைய திறமைகள் எல்லாம் குறைந்து போகும். ಕೊರತೆ ಹೇಳುವುದರಿಂದ ಅವರ ಬಲವು, ಅವರ ಸಾಮರ್ಥ್ಯಗಳೆಲ್ಲವೂ ಕುಗ್ಗಿ ಹೋಗುತ್ತವೆ. ಅಪ್ರಿಶಿಯೇಟ್ பண்ணுவதனால மட்டுமே ಅಪ್ರಿಶಿಯೇಟ್ ಮಾಡುವುದರಿಂದ ಮಾತ್ರ வளர்ச்சி உண்டாகும். ಬೆಳವಣಿಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. பெற்றோர் பிள்ளைகளை குறித்தும் சொல்லுகிறேன். ಪೋಷಕರು ಮಕ್ಕಳ ಬಗ್ಗೆಯೂ ಹೇಳುತ್ತೇನೆ. கணவன் மனைவி, மனைவி கணவனை குறித்தும் சொல்லுகிறேன். ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಅಥವಾ ಹೆಂಡತಿ ಗಂಡನಿಗೆ, ಇಬ್ಬರಿಗೂ ಹೇಳುತ್ತೇನೆ. ஒருவேளை ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடும். ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ನೋಡಿ ಅಪ್ರಿಶಿಯೇಟ್ ಮಾಡಬಹುದು. பட் இயற்கையாக நமக்கு இருக்கிற குறைகளை தான் டக்கென்று பேச தோன்றும். ಆದರೆ ನೈಸರ್ಗಿಕವಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಕೊರತೆಗಳನ್ನೇ ನಾವು ಟಕ್ ಅಂತ ಹೇಳೋಕೆ ಬರುತ್ತೆ. இயற்கையா அப்படிதான் நம்முடைய இயற்கை. ನೈಸರ್ಗಿಕವಾಗಿ ನಾವು ಹಾಗೆ ಇದ್ದೇವೆ. 4 ಪದಾರ್ಥಗಳು இல்ல 4 சாப்பாடு டேபிள்ல வச்சிருந்தாலும், 4 ಆಹಾರ ಪದಾರ್ಥಗಳನ್ನು ಟೇಬಲ್ ಇಟ್ಟಿದ್ದರುನು அதுல எதுல உப்பு அதிகமா இருக்கோ, இதுல உப்பு அதிகமா இருக்கு, அதை தான் முதல்ல சொல்ல தோணும். ಅದರಲ್ಲಿ ಯಾವುದರಲ್ಲಿ ಉಪ್ಪು ಅಧಿಕವಾಗಿದೆಯೋ, ಕೊರತೆ ಇದೆಯೋ ಅದನ್ನೇ ಮೊದಲು ಹೇಳುತ್ತೇವೆ. இது வேகல அப்படின்னு சொல்ல தோணும். ಇದು ಬೆಂದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. ಅದಕ್ಕೆ முன்பாக இந்த 4 பதார்த்தங்கள், பொரியல், சட்னி, சாம்பார் இதெல்லாம் செய்வதற்கு எவ்வளவு டைம் எடுத்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வேலை நடந்ததுன்னு யோசிக்க மாட்டோம். ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಆ ಸಾಂಬಾರ್, ಪಲ್ಯ, ಚಟ್ನಿ ಅದೆಲ್ಲ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟಿರ್ತಾರೆ, ಎಷ್ಟು ಸಮಯ ತೆಗೆದುಕೊಂಡಿರ್ತಾರೆ, ಇದನ್ನೆಲ್ಲ ಯಾರು ನೋಡೋದೇ ಇಲ್ಲ. எவ்வளவு சீக்கிரம் எழும்பி செய்தாங்க, ಎಷ್ಟು ಬೇಗ ಎದ್ದು ಮಾಡಿರ್ತಾರೆ. அது எவ்வளவு பிளான் பண்ணி என்னென்ன காரியங்களை செய்து எவ்வளவு நேரம் கிச்சன்ல அந்த ஹீட்ல நின்று செய்தாங்க. ಅವರು ಎಷ್ಟು ಅದಕ್ಕೆ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿ, ಎಷ್ಟು ಸಮಯ ಕಳೆದು, ಎಷ್ಟು ಆ ಬಿಸಿಲಲ್ಲಿ ನಿಂತು, ಅಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಹೀಟಲ್ಲಿ ನಿಂತು ಮಾಡಿರ್ತಾರೆ. அதை நம்ம யோசிக்க மாட்டோம். ಅದನ್ನ ನಾವು ಯೋಚಿಸುವುದಿಲ್ಲ. இதுல காரம் அதிகம், இதுல உப்பு அதிகம், அதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்ல தோன்றும். அது இயற்கையாக அப்படிதான் தோன்றும். ಇದರಲ್ಲಿ ಉಪ್ಪು ಜಾಸ್ತಿ, ಇದರಲ್ಲಿ ಖಾರ ಜಾಸ್ತಿ ಅಂತ ಅದನ್ನೇ ನಾವು ಮೊದಲು ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. ஆனால் குடும்பம் வளர வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற ஞானம் உள்ளவர்கள், ಆದರೆ ಮನೆ ಬೆಳೆಯಬೇಕು, ಉದ್ಧಾರವಾಗಬೇಕು ಅನ್ನೋ ಜ್ಞಾನ ಇರುವವರು தோன்றுவதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ಅನಿಸಿದ್ದನ್ನೆಲ್ಲ ಹೇಳುವುದಿಲ್ಲ. என்ன சொல்லணுமோ என்பதை சிந்தித்து சொல்லுவார்கள். ಏನು ಹೇಳಬೇಕು ಅಂತ ಯೋಚಿಸಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. சிந்தித்து சொல்லுகிறவர்கள், ಯೋಚಿಸಿ ಮಾತನಾಡುವವರು. சரி இதை சொல்லலாமா, இப்போ ಇದನ್ನು ಹೇಳಬಹುದಾ? ಈಗ இதை சொல்லும்போது என்ன நடக்கும்? ಇದನ್ನು ಹೇಳಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? வளர்ச்சி உண்டாகுமா இல்ல வீழ்ச்சி உண்டாகுமா? ಬೆಳವಣಿಗೆ ಉಂಟಾಗುತ್ತದಾ ಅಥವಾ ನಾನು ಕುಗ್ಗಿ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೇನೆ? முகத்திலே மகிழ்ச்சி உண்டாகுமா இல்ல முகம் சுருங்கி போகுமா? ಮುಖದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೋ ಅಥವಾ ಅದು ಹಾಗೆ ಹಾಗೆ ಇಳಿದು ಹೋಗುತ್ತದೋ? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்தாங்களே, அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்கா இல்ல அதுக்கு ஒரு பரிகாசம் உண்டாகுமா? ಇಷ್ಟು ಹೊತ್ತು ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಿದರಲ್ಲ, ಅವರಿಗೆ ಒಂದು ಅಪ್ರಿಸಿಯೇಷನ್ ಇದೆಯೋ ಅಥವಾ ಅವರನ್ನು ಅಪಹಾಸ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ? ஞானமுள்ளவர்கள், ಜ್ಞಾನವುಳ್ಳವರು, அறிவுள்ளவர்கள், ஞானமுள்ளவர்கள், ಜ್ಞಾನವುಳ್ಳವರು அவர்கள் யோசித்து சிந்தித்து பேசுவார்கள். ಅವರು ಯೋಚಿಸಿ ಚಿಂತಿಸಿ ಅದನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. நம்முடைய வாயிலிருந்து எப்போதுமே அப்ரிசியேஷன், அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் நல்லவர்கள், நல்லா செய்தார்கள், திறம்பட செய்கிறார்கள் என்பதை சொல்லும்படி நாம் தீர்மானிக்கணும். ನಾವು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ನಾವು ಅವರು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಸಾಮರ್ಥ್ಯವಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ಹೇಳುವುದನ್ನು ಕಲಿಯಬೇಕು. அப்ப எப்படி பாஸ்டர் கரெக்ஷன் பண்ணுவது எப்படி? ಹಾಗಾದ್ರೆ ಹೇಗೆ ಪಾಸ್ಟರ್ ಇದನ್ನ ನಾನು ತಿದ್ದುಕೊಳ್ಳುವುದು? நிறைய அப்ரிஷியேட் பண்ணிட்டு, ತುಂಬಾ ಅಪ್ರಿಷಿಯೇಟ್ அந்த ಮಾಡಿಬಿಟ್ಟು, அப்ரிஷியேஷன் எல்லாம் மனசுல போய் அவர்களுக்கு திருப்தி பட்ட பிறகு, ಆ ಅಪ್ರಿಸಿಯೇಷನ್ ಎಲ್ಲ ಅವರ ಮನಸ್ಸಿಗೆ ಹೋಗಿ ಅವರು ತೃಪ್ತಿ ಹೊಂದ ನಂತರ, அப்புறம் நிதானமா ಆಮೇಲೆ ನಿಧಾನವಾಗಿ அந்த குறையை ಆ ಕೊರತೆಯನ್ನ சிந்தித்து நிதானமாய் சொல்லும்போது, ನಾವು ಚಿಂತಿಸಿ ನಿಧಾನವಾಗಿ ಅದನ್ನ ಹೇಳುವಾಗ அந்த குறை திரும்ப வரவே வராது. ಆ ಕೊರತೆ ಮತ್ತೆ ಬರುವುದೇ ಇಲ್ಲ. அதுக்கு பதிலாக நம்ம எடுத்த உடனே குறையே சொல்லும்போது, ಇದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ನಾವು ಎತ್ತಿದ ತಕ್ಷಣ ನಾವು ಕೊರತೆಯನ್ನು ಹೇಳುವಾಗ, அடுத்த நாள் அவர்களுக்கு சமைக்கவோ வேலை செய்யவோ சுத்தம் பண்ணவோ போகும்போது அவருடைய மனதில் நீங்க சொன்ன குறைதான் அவர்களை காயப்படுத்தும். ಮರುದಿನ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡಲಕ್ಕೋ ಅಥವಾ ಶುದ್ಧ ಮಾಡಲು ಹೋಗುವಾಗ ನೀವು ಹೇಳಿದ ಆ ಕೊರತೆಯೇ ಅವರ ಕಿವಿಯಲ್ಲಿ செய்வதற்கு ஒரு உற்சாகம் இருக்காது. ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ಉತ್ಸಾಹವಿರುವುದಿಲ್ಲ. கடமைக்காக செய்வது போல தோன்றும். ಏನೋ ಕರ್ತವ್ಯಕ್ಕಾಗಿ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಮಾಡುತ್ತಾರೆ. கணவனை குறித்தும் அப்படிதான், கணவனை குறித்தும் ಗಂಡನ ಬಗ್ಗೆಯೂ ಹಾಗೆಯೇ, மனைவியை குறித்தும் அப்படிதான், ಹೆಂಡತಿಯ ಬಗ್ಗೆಯೂ ಹಾಗೆ, பிள்ளைகளை குறித்தும் அப்படிதான். ಮಕ್ಕಳ ಬಗ್ಗೆಯೂ ಹಾಗೆಯೇ. நம்ம ஒரு ஆளை மாற்ற வேண்டும், முன்னேற வேண்டும் என்றால், குடும்பம் வளர வேண்டுமானால் அப்ரிசியேஷன், அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை நலமாய் பேசுவதுதான்
ஒரு குடும்பத்தை வளர பண்ணும், ஒரு நபரை முன்னேற பண்ணும். ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಉದ್ಧಾರ ಮಾಡಬೇಕು ಅಥವಾ ಬೆಳೆಯಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದರೆ ನಾವು ಅವರನ್ನು ಅಪ್ರಿಷಿಯೇಟ್ ಮಾಡುವುದು ಅಥವಾ ಅವರನ್ನು ಉತ್ಸಾಹಪಡಿಸುವುದೇ ಅವರು ಬೆಳೆಯಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. Hallelujah. சோ இது வெளியரங்கமாய் ಫಿಸಿಕಲಾಗಿ ನಾವು பார்க்கிற காரியங்களை குறித்து சொன்னேன். ಇದು ಬಹಿರಂಗವಾಗಿ ನಾವು ನೋಡುವಂತ ಕಾರ್ಯಗಳ ಬಗ್ಗೆ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ. ஆனால் வெளியே தெரியாமல் அமைதலாக நாசுக்காக பேக் போனாக இருந்து கிரியை செய்கிற தாயை குறித்து பேச விரும்புகிறேன். ಆದರೆ ಹೊರಗಡೆ ಬ್ಯಾಕ್ ಬೋನ್ ಆಗಿ ನಿಂತು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ತಾಯಿಯ ಬಗ್ಗೆ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. தாய் சரியான மனப்பக்குவத்தில் இருப்பாரானால், ತಾಯಿ ಒಂದು ಸರಿಯಾದ ಮನೋಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ அந்த குடும்பம் நிச்சயமாய் முன்னேறும். ಆ ಕುಟುಂಬ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಉದ್ಧಾರವಾಗುತ್ತದೆ. இத்தனை வருஷம் பாஸ்டராக ஊழியம் செய்து ಇಷ್ಟು ವರ್ಷ ಪಾಸ್ಟರ್ ಆಗಿ ನಾನು ಸೇವೆ ಮಾಡಿ பல குடும்பங்களிலே நெருக்கமாய் பழகி பல குடும்பங்கள் நன்மை தீமை முன்னேற்றம் வீழ்ச்சி எல்லாவற்றையும் பார்த்த என் அனுபவத்தின்படி சொல்கிறேன். ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ನಾನು ಹತ್ತಿರವಾಗಿದ್ದು ನೋಡಿ ಅವರು ಬೆಳೆದದ್ದನ್ನು, ಅವರು ಉದ್ಧಾರವಾದದ್ದನ್ನು ಅಥವಾ ಅವರು ಬಿದ್ದದ್ದನ್ನು ಎಲ್ಲವನ್ನೂ ನಾನು ನೋಡಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஒரு தாய் சரியான மனப்பக்குவத்தில் இருப்பாளானால், ಒಂದು ತಾಯಿ ಸರಿಯಾದ ಮನೋಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ குடும்பம் முன்னேறும், ಆ ಕುಟುಂಬವು குடும்பம் ಉದ್ಧಾರವಾಗುತ್ತದೆ, வளரும். ಆ ಕುಟುಂಬವು ಬೆಳೆಯುತ್ತದೆ. அந்த தாயுடைய ஆவி முறிக்கப்படுமானால், ಆ ತಾಯಿಯ ಆತ್ಮವು ಮುರಿಯಲ್ಪಡುವುದಾದರೆ, தாயின் அந்த அதிகார தன்மை உடைக்கப்பட்டு நிராகரிக்கப்படுமானால், ಆ ತಾಯಿಯ ಅಧಿಕಾರವು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟು ಅದು ನಿರಾಕರಿಸಲ್ಪಡುವುದಾದರೆ அந்த குடும்பம் முன்னேறுவது ரொம்ப கஷ்டம். கணவன் பிள்ளைகள் சுற்றி சுற்றி தான் இருக்க தவிர முன்னேற முடியாது. ಆ ಕುಟುಂಬವು ಉದ್ಧಾರವಾಗುವುದು ತುಂಬಾ ಕಷ್ಟ. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅಂತ ಹೀಗೆ ಸುತ್ತಿ ಸುತ್ತಿನೇ ಇರುತ್ತೆ ಹೊರತು ಅದು ಉದ್ಧಾರ ಆಗೋದು ತುಂಬಾ ಕಷ್ಟ. என்னுடைய அனுபவத்தின்படி பல குடும்பங்களை கவனித்து பார்த்து கூட இருந்து நான் அறிந்து கொண்டதன்படி சொல்லுகிறேன். ಇದು ನನ್ನ ಅನುಭವದ ಪ್ರಕಾರ ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳನ್ನ ನೋಡಿ ಅನುಭವಿಸಿದ ಅನುಭವದ ಪ್ರಕಾರ ನಾನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. ஒரு ஸ்திரீ, ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯು அவள் பிரெக்னன்ட் கர்ப்பவதியாகி ಅವಳು ಗರ್ಭವತಿಯಾಗಿರುವಾಗ பிள்ளையை பெறும்போது, ಮಗುವನ್ನು ಹೆರುವಾಗ, பிள்ளையை பெறுவதற்கு முன்னாலே மேரேஜ் ஆன டைம்ல இருந்தே ಮಗುವನ್ನು ಹೆರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಮದುವೆ ಆದ ಸಮಯದಿಂದ அவள் மனதிலே ஒரு கற்பனை, ಅವಳ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಕಲ್ಪನೆ, ஒரு எதிர்பார்ப்பு, ಒಂದು ಎದುರು ನೋಟವು, ஒரு கனவு உண்டு. ಒಂದು ಕನಸು ಇರುತ್ತದೆ. என்னுடைய கணவன், ನನ್ನ ಗಂಡನು, என்னுடைய பிள்ளைகள், ನನ್ನ ಮಕ್ಕಳು, என்னுடைய குடும்பம், ನನ್ನ ಕುಟುಂಬವು, அப்படி ஒரு கனவு இருக்கும். ಹೀಗಂತ ಒಂದು அது ஆவிக்குரிய தாய் ಅದು ಆತ್ಮಿಕದ ತಾಯಿಯು அதிகமாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ಅಧಿಕವಾಗಿ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಹೊಂದಿಕೊಂಡು தன்னுடைய குடும்பத்தை குறித்து ஒரு மனப்பக்குவம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு லெவல் மைண்ட்ல வைத்திருப்பாங்க. ತನ್ನ ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ ಒಂದು ಎದುರು ನೋಟ, ಒಂದು ಲೆವೆಲ್ ಅನ್ನು ಅವರು ತನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. அதன் அடிப்படையிலே அவர்கள் கிரியை செய்து கொண்டே இருப்பார்கள். ಅದರ ಆಧಾರದಲ್ಲಿ ಅವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ. அதன் அடிப்படையிலே அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ಅದರ ಆಧಾರದಲ್ಲಿ ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. அதன் அடிப்படையிலே அவர்கள் கிரியை செய்வார்கள். ಅದರ ಆಧಾರದಲ್ಲಿ ಅವರು ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. அது படித்த பெண்ணா இருக்கட்டும், படிக்காத பெண்ணா இருக்கட்டும், ಅದು ಓದಿದ್ದ ಹೆಣ್ಣಾಗಿರಬಹುದು ಅಥವಾ ಓದದೇ ಇರುವ வேலை பார்க்கலோ ಹೆಣ್ಣಾಗಿರಬಹುದು, வேலை பார்க்கலையோ, ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೋ ಅಥವಾ ಕೆಲಸ ಮಾಡದೇ ಇರುವವರು, பணம் உள்ளதோ பணம் இல்லாததோ, ಹಣ ಇದ್ದವರು ಅಥವಾ ಹಣ ಇಲ್ಲದವರು, அந்த ஸ்திரீ, ಆ ಸ್ತ್ರೀಯು ತಾಯಿಯಾದವಳು, இருதயத்திலே ಅವಳ ಹೃದಯದಲ್ಲಿ ஒரு பக்குவம் இருக்கிறது, ಒಂದು ಪಕ್ವ ಇಟ್ಟುಕೊಂಡಿರುತ್ತಾಳೆ, ஒரு எதிர்பார்ப்பு ಒಂದು இருக்கிறது. ಎದುರು ನೋಟ ಇಟ್ಟುಕೊಂಡಿರುತ್ತಾಳೆ. அதை புரிந்து கொள்ளுகிற கணவன், ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಗಂಡನು, கவனிங்க கணவர்மார் கவனிங்க, அதை புரிந்து கொண்டு ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು அதை அங்கீகரித்து ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ அதை கனம் பண்ணுகிற கணவன் பாக்கியவான். ಅದನ್ನು ಘನಪಡಿಸುವಂತ ಗಂಡನು ಅವನು ಭಾಗ್ಯವಂತನು. எந்த ஒரு கணவன் ಯಾವುದೇ ಒಬ್ಬ ಗಂಡನು தன்னுடைய மனைவி அல்லது தன்னுடைய பிள்ளையின் தாய் இருதயத்தில் இருக்கிற கனவை புரிந்து கொண்டு அங்கீகரித்து கனம் பண்ணுகிறானோ அந்த கணவன் கொடுத்து வைத்தவர் பாக்கியவான். ತನ್ನ ಹೆಂಡತಿಯ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿರುವ ಕನಸನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೋ ಆ ಗಂಡನು ಭಾಗ್ಯವಂತನು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ அப்போது அந்த தாய் இருதயத்தில் இருக்கிற அந்த வாஞ்சையோடு கணவனும் ஒத்து போகும்போது ஒன்றாக இருந்து நல்ல பேக் போனாக, நல்ல ಸಪೋರ್ಟಾಗ அவர்கள் வளர முடியும். ಆ ತಾಯಿಯ ಹೃದಯದಲ್ಲಿರುವ ಕನಸನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಅವನು ಒಳ್ಳೆ ಸಪೋರ್ಟ್ ಆಗಿ, ಒಂದು ಬ್ಯಾಕ್ ಬೋನ್ ಆಗಿ ಅವನು ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ಆனா எந்த ஒரு கணவன் ಆದರೆ ಯಾವ ಒಬ್ಬ ಗಂಡನು தாய் உடைய மனப்பக்குவத்தை புரிந்து கொள்ளவில்லையோ, ಆ ತಾಯಿಯ ಮನಸ್ಥಿತಿಯನ್ನು ಅವನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ, தாயுடைய எண்ணத்தை அங்கீகரிக்கவில்லையோ, ತಾಯಿಯ ತಿಳುವಳಿಕೆಗಳನ್ನು ಅವನು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲವೋ, அந்த கணவன் தன்னுடைய பாதி பலனை இழந்து போவார். ಆ ಗಂಡನು ತನ್ನ ಅರ್ಧ ಬಲವನ್ನು ಅವನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. தேவன் இணைத்த கணவன் மனைவி என்ற இணைப்பிலே பாதி பலனை இழந்து போவார்.
ದೇವನು ಕೂಡಿಸಿದಂತಹ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅನ್ನೋ ಒಂದು ಅಸಂಬಂಧದಲ್ಲಿ ಅರ್ಧ ಬಲವನ್ನು ಅವನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அப்படிப்பட்ட குடும்பத்துல முன்னேற்றம் ரொம்ப கடினம். ಅಂತ ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಉದ್ಧಾರವಾಗುವುದು ತುಂಬಾ ಕಷ್ಟ. அவர்கள் முன்னேற முயற்சித்தாலும் ரெண்டு விதத்துல போயிட்டு இருக்கோம். ಅವರು ಉದ್ಧಾರವಾಗಲು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರೂ ಸಹ ಅದು ಎರಡು ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. பல குடும்பத்துல பார்த்திருக்கிறேன். ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇನೆ. நாளாக ದಿನ ಕಳೆಯುತ್ತಾ தாய் உடைய ஆவி முறிந்து போகும். ಆ ತಾಯಿಯ ಆತ್ಮವು ಮುರಿದು ಬೀಳುತ್ತದೆ. ஏனென்றால் ரெகக்னைஸ் பண்ணப்படவில்லை, ಯಾಕೆಂದರೆ ಅದು ರೆಕಗ್ನೈಸ್ ಆಗಲಿಲ್ಲ, புரிந்து கொள்ளவில்லை, ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அவருடைய ஐடியா, அவருடைய மனப்போக்கம், அவருடைய ஏக்கம் வாஞ்சையை ಅಂಗೀಕರಿಸಪಡவில்லை, ಗಣಂ பண்ணப்படவில்லை. ಅವರ ಮನಸ್ಥಿತಿ, ಅವರ ಸ್ಥಿತಿಗತಿಗಳು, ಅವರ ಹಂಬಲಗಳು ಯಾವುದನ್ನು ಅಲ್ಲಿ ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. இதனாலே தாய் தன்னுடைய ஆவி, தன்னுடைய பக்குவத்தை, தன்னுடைய பலனை இழந்து போகிறாள். ಇದರಿಂದ ಆ ತಾಯಿಯು ತನ್ನ ಮನಸ್ಥಿತಿಯನ್ನು, ತನ್ನ ಪಕ್ವವನ್ನು ಆಕಿ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. தாய் தன்னுடைய பலனை இழந்து போகுமானால் அந்த குடும்பம், அந்த பிள்ளைகள் வளருவது ரொம்ப கஷ்டம். ಆ ತಾಯಿಯು ಆ ಬಲವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಆ ಕುಟುಂಬವು ಅಥವಾ ಮಕ್ಕಳು ಉದ್ಧಾರವಾಗುವುದು ತುಂಬಾ ಕಷ್ಟ. கணவன் ಗಂಡನು அந்த ஸ்திரீயை, ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು, தாயை, ಆ ತಾಯಿಯನ್ನು, ಓಕೆ, ಹಸ್ಬೆಂಡ್ அப்படின்ற வார்த்தை சொல்றோம்ல தமிழ் ಇಂಗ್ಲಿಷ್ல, ಹಸ್ಬೆಂಡ್ ಅಂತ ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತೇವಲ್ಲ. ಹಸ್ಬೆಂಡ್ ಎನ್னால் என்ன அர்த்தம்? ಹಸ್ಬೆಂಡ್ ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? ஹஸ்பண்ட் என்ற சரியான வார்த்தை என்னவென்றால் பயிரிடுகிறவன் என்ற அர்த்தம். ಹಸ್ಬೆಂಡ್ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಸರಿಯಾದ ಅರ್ಥ ಅವನು ಪೈರು ಹಾಕುವವನು ಅಂತ. நிலத்தை பயிரிட்டு, விதை போட்டு பயிரிட்டு வளர பண்ணுகிறவன் என்றுதான் ஹஸ்பண்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ನೆಲವನ್ನು ಹುತ್ತು ಅಲ್ಲಿ ಪೈರನ್ನು ಹಾಕುವವನು ಅನ್ನೋದಕ್ಕೆ ಹೆಸರು ಹಸ್ಬೆಂಡ್ ಅಂತ ಅರ್ಥ. அந்த தாயுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விதையை, ಆ ತಾಯಿಯ ಹೃದಯದಲ್ಲಿರುವ ಆ ಬೀಜವನ್ನ, அதை பயிரிட்டு அதை வேலி அடைத்து வளர செய்கிற ஒருவன் வாழ்க்கையில வெற்றியாக இருப்பான். ಅದನ್ನು ಬಿತ್ತಿ ಅದನ್ನು ಬೆಳೆಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಯು ಅವನು ಜೀವನದಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದುವವರಾಗಿರುತ್ತಾನೆ. அவன் பிள்ளைகள் பலசாலிகளாய், திறமைசாலியாய், ஞானம் உள்ளவர்களாய், திருப்தி உள்ளவர்களாய் இருப்பார்கள். ಅವರ ಮಕ್ಕಳು ಜ್ಞಾನ ಉಳ್ಳವರಾಗಿ, ಬಲವುಳ್ಳವರಾಗಿ, ಸಾಮರ್ಥ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರುವವರು. ஏற்கனவே சொன்னது போல தாயுடைய ரோல் ரொம்ப ஒரு அமைதலான, வெளியே தெரியாத, சாதுவான ஒரு ರೋಲಾಗ தான் இருக்கும் ஒரு குடும்பத்தில். ನಾನು ಮುಂಚೆ ಹೇಳಿದ ಹಾಗೆ ತಾಯಿಯ ಒಂದು ರೋಲ್ ಅದು ಯಾವಾಗಲೂ ಸುಮ್ಮನೆ ಹಾಗೆ ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಸಾಮರ್ಥ್ಯವುಳ್ಳ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ರೋಲ್ ಆಗಿ ಇರುತ್ತದೆ. அந்த சமைக்கிற, வேலை செய்கிற, க்ளீன் பண்ற அந்த ரோலை சொல்லல, தாய் உடைய பேக் போன், ಬ್ಯಾಕ್ல ಇருந்து செய்கிற ರೋಲ್ சொல்றேன். ನಾನು ಈ ಅಡಿಗೆ ಮಾಡುವ ಕೆಲಸ ಮಾಡುವ ಆ ರೋಲ್ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ, ಆ ತಾಯಿಯ ಒಂದು ಬೆನ್ನೆಲುಬಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ಆ ರೋಲ್ ಬಗ್ಗೆ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ಸೋ அந்த தாயிடத்திலே, ಆ ತಾಯಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ கணவன் உட்கார்ந்து பேசி, ಗಂಡನು ಕೂತು ಮಾತನಾಡಿ, இருதயத்தை புரிந்து கொண்டு, ಆಕೆಯ ಹೃದಯವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು, அவர் வார்த்தையை அறிந்து கொண்டு, ಆ ಮಾತುಗಳನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು, அதை ஒரு விதையாக எடுத்து, ಅದನ್ನು ಒಂದು ಬೀಜವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು, அதை நிலத்துல போட்டு, ಅದನ್ನು ಹೊಲದಲ್ಲಿ ಹುತ್ತು தண்ணீர் ஊற்றி, ನೀರು ಹಾಕಿ, அது அப்படியே வளர செய்யும் போது, ಅದನ್ನು ಹಾಗೆಯೇ ಬೆಳೆಸುವಾಗ தாய் உடைய பலன் குடும்பத்திலே இருக்கும், ஸ்ட்ரெngth இருக்கும். ಆ ತಾಯಿಯ ಬಲವು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. அதை வேலி அடைத்து, ಅದಕ್ಕೆ ಬೇಲಿ ಹಾಕಿ பாதுகாக்க வேண்டும், ಕಾಪಾಡಬೇಕು. அப்பொழுது தாயுடைய பலன், ಆಗ ತಾಯಿಯ ಆ ಬಲವು, தாய் என்று தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம், அந்த தாயின் அபிஷேகம் பலன் அப்பொழுதுதான் அந்த குடும்பத்துல வரும். ತಾಯಿ ಅಂತ ದೇವರು ಇಟ್ಟಿರುವಂತಹ ಬಲವು, ಆ ಅಭಿಷೇಕವು ಆಗಲೇ ಆ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಅದು ಇಳಿಯುತ್ತದೆ. தகப்பனுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது, ತಂದೆಗೆ ಒಂದು ಅಭಿಷೇಕವಿದೆ, கணவனுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது, ಗಂಡನಿಗೆ ಒಂದು ಅಭಿಷೇಕವಿದೆ. ஆனால் தாயுடைய அபிஷேகம் தாய் மூலமாக தான் கிரியை செய்ய முடியும். ಆದರೆ ತಾಯಿಯ ಅಭಿಷೇಕವು ತಾಯಿಯ ಮೂಲಕ ಮಾತ್ರ ಅದು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. எவ்வளவுதான் திறமையான கணவன், திறமையான தகப்பன், பணம் சம்பாதிக்கிறவர், ಬಲನುಳ್ಳವರಾಗಿ இருந்தாலும், ನೀವು ಎಷ್ಟೇ ಒಳ್ಳೆಯ ಗಂಡ, ಸಾಮರ್ಥ್ಯವುಳ್ಳ ಗಂಡ, ಹಣ ಸಂಪಾದಿಸುವಂತ ಗಂಡ ಆಗಿದ್ದರೂ ಸಹ, தாயின் அபிஷேகத்தை, தாயின் மூலமாய் தேவன் செலுத்துகிற அபிஷேகத்தை கனம் பண்ணி அங்கீகரித்து பயன்படுத்தாவிட்டால், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற முழுமையிலே பாதியை நீங்க மிஸ் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. ಈ ತಾಯಿಗೆ ಇಟ್ಟಿರುವಂತಹ ಅಭಿಷೇಕವನ್ನು ಅದನ್ನು ಘನಪಡಿಸಿ ನೀವು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳದೆ ಹೋದರೆ, ನಿಮಗೆ ಬರುವಂತದಲ್ಲಿ ನೀವು ಅರ್ಧವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಲೇ ಇರುತ್ತೀರಾ. அதுக்கு தான் ஹஸ்பண்ட், ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಹಸ್ಬೆಂಡ್. விதை போட்டு அதை தண்ணீர் ஊற்றி அதை வளர செய்து வேலை அடைத்து அது வளர செய்வது ஹஸ்பண்ட், கணவன்.
உடைய வேலை நல்ல ஒரு தாயை உருவாக்கி எடுப்பது. ಬೀಜ ಬಿತ್ತಿ ಅದಕ್ಕೆ ನೀರು ಹಾಕಿ ಅದಕ್ಕೆ ಬೇಲು ಹಾಕಿ ಅದನ್ನು ಕಾಪಾಡಿ ಅದನ್ನು ಬೆಳೆಸುವಂತ ಕಾರ್ಯ ಮಾಡುವವನು ಒಳ್ಳೆ ಒಂದು ಗಂಡನಾಗಿ ಇರುವನು. ஹalleluya. Hallelujah. நல்ல தாய் குடும்பத்திலே இருக்கும்போது, ಒಳ್ಳೆ ತಾಯಿ ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವಾಗ, நல்ல தாய் என்று சொன்னால் தாய்மையுடைய மனப்பக்குவம், கனவுகள், பெலன், அதன் மூலமாய் தேவன் கொடுக்கிற அபிஷேகம், வார்த்தைகள், சிந்தனைகள், இது ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது, ಒಳ್ಳೆ ತಾಯಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ತಾಯಿಗೆ ಬೇಕಾದಂತ ತಾಳ್ಮೆಗಳು, ದೇವರ ಭಕ್ತಿಗಳು ಅದೆಲ್ಲವೂ ಆಕೆಯಲ್ಲಿ ಇದ್ದು ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವಾಗ அந்த தாய் எழும்புகிறாள். ಆ ತಾಯಿಯು ಏಳುತ್ತಾಳೆ. தாயுடைய அதிகாரம், ತಾಯಿಯ ಆ ಅಧಿಕಾರವು, அந்த தியாகம், ಆ ತ್ಯಾಗವು, மனப்பக்குவம், ಆ ಮನಸ್ಥಿತಿಯು, ஜெபம், ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯು, கனவுகள், ಆ ಕನಸುಗಳು, இதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவாக மாறுகிறது. ಇದೆಲ್ಲವೂ ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಒಂದು ಸಪೋರ್ಟ್ ಆಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. Hallelujah. Hallelujah. Alright, சில வசனங்களை படிப்போம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 6வது வசனம். தெபோராள் என்று சொல்லப்படுகிற ஒரு தாயை குறித்து 2 வசனம் சொல்லப்பட்டிருக்கிற 2 வார்த்தை. ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 5:6ರಿಂದ ಕೆಲವು ದೆಬೋರಳು ಎಂಬ ಆಕೆಯ ಬಗ್ಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலே, யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள், அதாவது ஹைவே, ஓகே, மெயின் ரோடு, பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். மெயின் ரோடெல்லாம் பாழாய் கிடக்கிறது. அதனால் வழி நடக்கிறவரெல்லாம் ஒளித்து காடு வழியாய் நடந்தார்கள். தெபோராளாகிய நான், இந்த தாய் தெபோராள் அவள் பெயர், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், ரைட், நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. ಅನಾಥನ ಮಗನಾದ ಶಗ್ಮರನ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ಯಾಯೇಳನ ದಿನಗಳಲ್ಲಿಯೂ ರಾಜಮಾರ್ಗಗಳಲ್ಲಿ ಸಂಚಾರವು ನಿಂತು ಹೋಯಿತು. ಪ್ರಯಾಣಿಕರು ಅಂಕುಡೊಂಕಾದ ದಾರಿ ಹಿಡಿದು ಹೋದರು. ದೆಬೋರಾಳಾದ ನಾನು ಇಸ್ರೇಲಲ್ಲಿ ತಾಯಿಯಂತೆ ಎದ್ದು ಬರೆಯುವವರೆಗೂ ಇಸ್ರೇಲ್ ಗ್ರಾಮಗಳು ಹಾಳು ಬಿದ್ದಿದ್ದವು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இதுல பாருங்க, தெபோராள் என்ற ஒரு தாய் இருந்தாள். ದೆಬೋರಳು ಎಂಬ ಒಬ್ಬ ತಾಯಿ ಇದ್ದಳು. ஆனால் அவள் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் கிடந்தது. ಆಕೆ ತಾಯಿಯಂತೆ ಎದ್ದು ಬರೆಯುವವರೆಗೂ ಗ್ರಾಮಗಳು ಹಾಳು ಬಿದ್ದಿದ್ದವು. தெபோராள் என்பது ஒரு நியாயாதிபதி. வேதத்துல பல நியாயாதிபதிகளை பார்க்கிறோம் ராஜாக்கள் காலத்துக்கு முன்பாக. அப்பொழுது தேவன் எழுப்பின 2வது நியாயாதிபதி என்று நினைக்கிறேன். ದೆಬೋರಳು ಒಬ್ಬ ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರಲ್ಲಿ ಒಬ್ಬಳು. ಅವಳು ಸಹ ಒಬ್ಬ ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕಳಾಗಿದ್ದಳು. ஓகே, சோ அந்த மெயின், அதாவது எதிரிகள் மூலமாய் மெயின் ரோடு எல்லாமே பாழாய் இருக்கிறது. ஜனங்கள் அந்த வழியாய் போக முடியவில்லை, வணிகம் செய்ய முடியவில்லை, கிராமங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. ಅಲ್ಲಿದ್ದಂತ ರಾಜಮಾರ್ಗಗಳೆಲ್ಲವೂ ಅವು ಹಾಳಾಗಿದ್ದವು. ಸಂಚಾರ ಮಾಡಲು ಕಷ್ಟವಾಗುತ್ತಿತ್ತು, ವ್ಯಾಪಾರಕ್ಕೆ ಹೋಗಲು ಕಷ್ಟವಾಗುತ್ತಿತ್ತು, ಎಲ್ಲವೂ ಹಾಳು ಬಿದ್ದಿದ್ದವು. அப்பொழுது தெபோராள் தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். ದೇವರು ಅಭಿಷೇಕ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்பொழுது தெபோராள் எழும்புகிறாள். ಆಗ ದೆಬೋರಳು ಹೇಳುತ್ತಾಳೆ, அவள் சொல்லுகிறாள், ಆಕೆ ಹೇಳುತ್ತಾಳೆ, இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. ಇಸ್ರಾಯೇಲರಲ್ಲಿ ತಾಯಿಯಂತೆ ಎದ್ದು ಬರೆಯುವವರೆಗೂ ಗ್ರಾಮಗಳೆಲ್ಲವೂ ಹಾಳು ಬಿದ್ದವು. தாய் என்பது பிள்ளையை பெற்றெடுக்கிறது மட்டுமல்ல, ತಾಯಿ ಅಂತ ಹೇಳುವುದು ಮಗುವನ್ನು ಹೆರುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, தாயின் அபிஷேகம். ತಾಯಿಯ ಅಭಿಷೇಕವು, தாய் என்பது தேவன் குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிற ஒரு ಬ್ಯಾಕ್ ಬೋನ್. ತಾಯಿ ಅಂತ ಹೇಳುವುದು ದೇವರು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಬೆನ್ನೆಲುಬು. தாயாக எழும்பின போது, ತಾಯಿಯಾಗಿ ಎದ್ದ ನಂತರ, arise as a mother, தாயாக எழும்பும் போது கிராமங்கள் செழிக்க ஆரம்பித்தது. ತಾಯಿಯಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆ ಗ್ರಾಮಗಳೆಲ್ಲವೂ ಸಮೃದ್ಧಿಯಾದವು. இந்த நாளிலே நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்திலும் தாய்மார்கள் எழும்புவார்களாக. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ, ಒಂದೊಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬ ತಾಯಿ ಹೇಳುವುದಾಗಿ. பொதுவாக 8-9 மாதம் சுமந்து பெற்றேன், 9 மாதம் சுமந்து பெற்றேன், வீடை சமைக்கிறேன், வீட்டில் கிளீன் பண்ணுகிறேன், பிள்ளைகளை கவனிக்கிறேன், இதுதான் தாய் என்று நாம பேசி அதை தான் நம்ம பெருசாய் பேசி கொண்டிருக்கிறோம். பொதுவாக ಸಹಜವಾಗಿ ನಾನು 9 ತಿಂಗಳು ಹೊತ್ತೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ, ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ, ಇದನ್ನೇ ನಾವು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರುತ್ತೇವೆ. அது உண்மைதான், ಅದು ನಿಜವೇ. ஏற்கனவே சொன்னது போல அதுவும் மிகவும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய காரியம். ನಾನು ಮುಂಚೆ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಅದು ಅಪ್ರಿಶಿಯೇಟ್ ಮಾಡಬೇಕಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯವೇ. ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாயாக நீங்கள் எழும்புவீர்களாக. ಆದರೆ ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟ ಒಬ್ಬ ತಾಯಿಯಾಗಿ ನೀವು ಹೇಳಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பல குடும்பங்களில் ನಾವು பார்த்திருக்கிறேன். ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇನೆ. கணவர் சாமர்த்தியமாக டாம்பிகமாக பணம் சம்பாதித்து வேலை செய்து திறம்பட இருக்கும்போது தாய்
ஜீரோவாக இருப்பாள். ಗಂಡನು ಒಳ್ಳೆ ಸಾಮರ್ಥ್ಯವಾಗಿ ಕೆಲಸವುಳ್ಳಾಗಿ ಹಣ ಸಂಪಾದಿಸುವವನಾಗಿ ಇರುತ್ತಾನೆ, ಆದರೆ ತಾಯಿಯು ಝೀರೋ ಆಗಿ ಇರುತ್ತಾಳೆ. ஜீரோ என்ன? ಝೀರೋ ಅಂದ್ರೆ ಏನು? வீட்டுல உள்ள வேலையெல்லாம் செய்வாங்க, நார்மலா தாய் எல்லாம் செய்வாங்க. ಮನೆ ಕೆಲಸವನ್ನೇ ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ಎಲ್ಲಾ ತಾಯಿ ಮಾಡ್ತಾರೆ. ஆனா தாயின் அபிஷேகம், தாயின் மூலமா இந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆவிக்குரிய பலன், ஞானம், அறிவு, சப்போர்ட் இருக்காது. ಆದರೆ ತಾಯಿಯ ಮೂಲಕ ಈ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬರಬೇಕಾದ ಜ್ಞಾನವು, ಅಭಿಷೇಕವು, ಒಂದು ಸಪೋರ್ಟ್ ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಇರುವುದಿಲ್ಲ. கணவன் செய்கிற பிசினஸ்ல ಸಪೋರ್ಟ್ இருக்காது, ಗಂಡನು ಮಾಡುವಂತ ಬಿಸಿನೆಸ್ ಅಲ್ಲಿ ಸಪೋರ್ಟ್ ಇರುವುದಿಲ್ಲ, ஆலோசனை இருக்காது, ಆಲೋಚನೆ ಇರುವುದಿಲ್ಲ, பேக் சப்போர்ட் இருக்காது, ಬ್ಯಾಕ್ ಸಪೋರ್ಟ್ ಇರುವುದಿಲ್ಲ, ஐடியாஸ் இருக்காது, ಐಡಿಯಾಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. அவங்க சும்மா வேலை செஞ்சுட்டு சமைச்சிட்டு பிள்ளையை கவனிச்சுக்கிட்டு அப்படி அது கன்சிடர் பண்ணப்படாமல், ஒரு அங்கீகரிக்கப்படாமல், ஒரு கனப்படுத்தப்படாத பாத்திரமாய் இருப்பார்கள். ಅವರು ಹಾಗೆ ಮನೆ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡಿಕೊಂಡು ಅವರು ಹಾಗೆ ಇರುತ್ತಾರೆ. ಅವರು ಲೆಕ್ಕಕ್ಕೆ ತಾರದೇ ಇರುವಂತ ಒಂದು ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಆಗಿ ಇರುತ್ತಾರೆ. ஆனா சில சூழ்நிலை நிமித்தமாய், ಆದರೆ ಕೆಲವು ಸನ್ನಿವೇಶಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால், ಗಂಡನಿಗೆ ಏನೋ ಮೈಗೆ ಹುಷಾರಿಲ್ಲದೆ ಹೋದಾಗ, வேலை போயிட்டுனா, வேலை இல்லாமல் போயிட்டுனா, ಅಥವಾ ಕೆಲಸ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ, ஏதாவது காரணத்தினாலே கணவன் தன்னுடைய இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்த வேலையை செய்து குடும்பத்தை நடத்த முடியாமல் இருக்கும்போது, ಯಾವುದೋ ಒಂದು ರೂಪದಲ್ಲಿ ಗಂಡನು ಇಷ್ಟುವರೆಗೂ ತಾನು ಮಾಡುತ್ತಿದ್ದ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡದೆ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸದೇ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ தாய் எழும்புகிறதை பார்க்கிறோம். ತಾಯಿ ಏಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. எழும்பி ಆಕೆ ಎದ್ದು பல வேளையிலே முந்தி இருந்ததை விட திறமையாக அவர்கள் குடும்பத்தை சம்பாதி திறமையாய் நடத்தக்கூடிய குடும்பங்களையும் பார்த்திருக்கிறோம். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಮುಂಚೆ ಇದ್ದದ್ದಕ್ಕಿಂತ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಿ ಬೆಳೆದದ್ದನ್ನ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಕೆಲಸಕ್ಕೆ ತಂದು திறம்பட செய்ய ஆரம்பிக்கிறார். ಅದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಲು அப்ப ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. என்னுடைய கேள்வி, ಆಗ ನನ್ನ ಪ್ರಶ್ನೆ, இந்த திறமை இவ்வளவு நாள் எங்க போச்சு? ಈ ಸಾಮರ್ಥ್ಯ ಇಷ್ಟು ದಿನ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಿತ್ತು? இந்த பலன், ಈ ಬೆಲವು, இந்த கிரியேட்டிவிட்டி, ಈ ಕ್ರಿಯೇಟಿವಿಟಿಯು, இந்த ஆதங்கம், ಈ ಆತಂಕಗಳು இவ்வளவு நாள் எங்க போச்சு? ಇಷ್ಟು ದಿನ ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದವು? நான் சொல்லுகிறேன், ನಾನು அந்த ಹೇಳುತ್ತೇನೆ, கணவன் திருமணமான ஆரம்பத்திலேயே தாயாக ஆரம்பித்த ஆரம்ப நாட்களிலே இந்த திறமையை ரெகக்னைஸ் பண்ணி இருப்பாரானால், ಆ ಗಂಡನು ಆ ಮದುವೆಯಾದ ಆರಂಭದಲ್ಲಿ ಆ ತಾಯಿಯ ಆ ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು ಆತನು ರೆಕಗ್ನೈಸ್ ಮಾಡಿದ್ದರೆ, இவங்க குடும்பமா எங்கேயோ போயிருப்பாங்க. ಇವರು ಕುಟುಂಬವಾಗಿ ಅವರು ಎಲ್ಲೋ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. ஆமாவா இல்லையா? ಹೌದಲ್ವಾ? ஆனால் நம்முடைய சமுதாயத்திலே ಆದ್ರೆ ನಮ್ಮ ಸಮುದಾಯದಲ್ಲಿ எப்போதுமே பலகீன பாத்திரம், அது திறமையில்லை, அது அவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம் அவர்களை நிராகரித்து, அது தாயும் பெண்களும் அப்படி ஒரு ரோல் எடுத்துக்கிறேன், எனக்கு தெரியாது, நான் அமைதியாக இருக்கேன், நீங்க எல்லாம் பண்ணுங்க அப்படி என்று சொல்லி ஸ்திரீகளும் அப்படி ஒரு பேக்கிங் ரோல் எடுக்கிறதுனால தேவன் தாயின் மூலமாய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியவில்லை குடும்பத்தில். ಈ ಯಾವಾಗಲೂ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನು ಅವರು ಯಾವಾಗಲೂ ಹಿಂದುಗಡೆ ನಿಲ್ಲಿಸುವಂತ ಒಂದು ಸಮುದಾಯದಲ್ಲಿದ್ದೇವೆ. ಅವರು ಸಹ ಹಾಗೆ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ನನಗೇನು ಬೇಕು ಅವರು ಮುಂದೆ ಇದು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ, ಹೀಗೆ ಅವರು ಯಾವಾಗಲೂ ಹಿಂದೆ ಉಳಿಯುವುದನ್ನ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாய்மார்கள் எழும்புவீர்களாக. ತಾಯಿಗಳು ಏಳಬೇಕು. கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும். முதல்ல ಕರ್ತರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಅಭಿಷೇಕವನ್ನು ನೀವು ರೆಕಗ್ನೈಸ್ ಮಾಡಬೇಕು. கர்த்தர் உங்கள் தாயின் மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தை கணவன் பிள்ளைகள் ரெகக்னைஸ் பண்ணணும். ತಾಯಂದಿರ ಮೇಲೆ ಇರುವಂತಹ ಅಭಿಷೇಕವನ್ನು ಗಂಡನು ಮಕ್ಕಳು ಅವರು ಅದನ್ನ ರೆಕಗ್ನೈಸ್ ಮಾಡಬೇಕು. அதுதான் ஹோலாக குடும்பம் சேர்ந்து உயர முடியும். ಆವಾಗಲೇ ಆ ಕುಟುಂಬವು ಹೋಲ್ ಆಗಿ ಅವರು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಬೆಳೆಯಲು ಸಾಧ್ಯ. தேபோராள் தாயா தான் இருந்தாள். ದೆಬೋರಳು ತಾಯಿಯಾಗಿ ஆனா ಇದ್ದಳು. எப்போது தாயாக எழும்பினாளோ, ಆದರೆ ಯಾವಾಗ ತಾಯಿಯಾಗಿ ಎದ್ದಳು, அப்பொழுது கிராமங்கள் செழிக்க ಆಗ ஆரம்பித்தது. ಗ್ರಾಮಗಳು ಸಮೃದ್ಧಿ ಹೊಂದಲು ಆರಂಭಿಸಿದವು. நீங்கள் எல்லாரும் தாயா தான் இருக்கீங்க. ನೀವೆಲ್ಲರೂ ತಾಯಿಯಾಗಿ ஆனா ಇದ್ದೀರಾ, தாயாக எழும்புவீர்களாக. ಆದರೆ ತಾಯಿಯಾಗಿ ಏಳಬೇಕು. உதிக்கிற உங்கள் ஒளி இடத்துக்கு ராஜாக்கள் கடந்து வருவார்கள். ಉದಿಸುವ ನಿಮ್ಮ ಬೆಳಕಿನ ಬಳಿಗೆ ರಾಜರುಗಳು ಬರುತ್ತಾರೆ. எழும்பி பிரகாசி, ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಿ, ஒளி வந்தது. ನಿಮ್ಮ ಬೆಳಕು ಬಂತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாய்மார்கள் ತಾಯಂದಿರೇ, எழும்பி பிரகாசியுங்கள், ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಿರಿ, உங்கள் ஒளி வந்தது. ನಿಮ್ಮ ಬೆಳಕು ಬಂದಿತು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. நீங்கள் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை நீங்க நம்பி ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತಹ ಅಭಿಷೇಕವನ್ನು ನೀವು ನಂಬಿ ಅದನ್ನು ಗುರುತಿಸಲು ಆರಂಭಿಸಬೇಕು. நிச்சயமாய் கணவனுக்கு மேலே இருக்கணும் என்பது அர்த்தம் கிடையாது. ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀವು ಗಂಡನಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಮೇಲೆ ಇರಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೆ ಅರ್ಥವಲ್ಲ. ஆனால் எனக்கு இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ரோல் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். ಆದರೆ ನನಗೂ ಈ ಕುಟುಂಬ
ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ರೋಲ್ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ ನೀವು ನಂಬಬೇಕು. உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய கனவு, உங்களுடைய ஜெபங்கள் இந்த குடும்பத்திலும் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பெரிதாக விளங்கும் என்பதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಐಡಿಯಾಗಳು, ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳು, ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ದೊಡ್ಡದಾಗಿ ಈ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ನೀವು ನಂಬಬೇಕು. இயேசுவின் தாயாளாகிய மரியாளை குறித்து சில வசனங்களை படிப்போம். ಯೇಸುವಿನ ತಾಯಿಯಾದ ಮರಿಯಳ ಬಗ್ಗೆ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. நம்ம இயேசுவின் தாயாக மரியாளை குறித்து பெருசா ஒண்ணுமே பேசப்படல பைபிள், அப்படிதானே? ಯೇಸುವಿನ ತಾಯಿಯಾದ ಮರಿಯಳ ಬಗ್ಗೆ ದೊಡ್ಡದಾಗಿ ಏನು ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡಲಿಲ್ಲ ಅಲ್ವಾ? ಆದರೆ லூக்கா 2வது அதிகாரத்திலே, ಲೂಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 2 குறிப்புகளை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 2 ವಿಷಯಗಳನ್ನ ನಾನು ನಿಮಗೆ ತೋರಿಸುತ್ತೇನೆ. ஓகே, என்ன 2வது அதிகாரம் 15வது வசனம் படிக்கும்போது, ಲೂಕ 2:15ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, அங்கே இயேசு குழந்தையாக பிறக்கிறார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಮಗುವಾಗಿ ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. 16வது வசனத்திலே 16ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். இது என்ன சம்பவம் உங்களுக்கு புரியுது, அப்படிதானே? அந்த மேய்ப்பர்கள் வருகிறார்கள், ஞான சாஸ்திரிகள் வருகிறார்கள், அந்த விலை உயர்ந்த பொக்கிஷங்களை கிஃப்டாக கொடுக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே. ஓகே, ಅವರು ತ್ವರೆಯಾಗಿ ಬಂದು ಆ ಮರಿಯಳು ಯೋಸೆಫನು ಗೋಧಿಯಲ್ಲಿ ಮಲಗಿರುವುದನ್ನು ಕಂಡರು. ಈ ಸಿಚುವೇಶನ್ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ಅಲ್ವಾ? ಮಗು ಹುಟ್ಟಿದಾಗ ಅಲ್ಲಿ ಆ ಜೋಯಿಷರೆಲ್ಲರೂ ಬಂದರು, ಆ ಗೋಧಲಿ ಬಳಿ ಎಲ್ಲರೂ ಬಂದು ನಿಂತು ನೋಡಿದ್ದನ್ನ ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. ಓಕೆ, அப்போ அங்க மரியாள் யோசேப்பு இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಮರಿಯಳು ಯೋಸೆಫಳು ಇರುತ್ತಾರೆ. தேவ தூதர்கள் ಮೇய்ப்பர்களுக்கு சொல்லி ಮೇய்ப்பர்களுக்கு வந்து பார்க்கறாங்க. ದೇವ ದೂತರು ಆ ಕುರಿ ಮೇಯಿಸುವವರಿಗೆ ಹೇಳಿ ಅವರು ಬಂದು ನೋಡುತ್ತಾರೆ. அவங்க வந்து சொல்றாங்க, ஐயோ தேவ தூதன் வந்து சொன்னாங்க, அதனால நாங்க தேடி வந்தோம், வானம் திறந்தது, தேவ தூதர்கள் வந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். ಅವರು ಆಕಾಶ ತೆರೆಯಿತು, ದೇವದೂತರು ಬಂದು ಹೇಳಿದರು ನಮಗೆ, ಆದ್ದರಿಂದಲೇ ನಾವು ಬಂದೆವು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அதே போல மேகிஸ், அதாவது அந்த வானசாஸ்திரர்கள் தூரத்துல இருந்து கிழக்குல இருந்து வந்து விலை உயர்ந்த கிஃப்டை கொடுக்கறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ಅದೇ ರೀತಿ ಆ ಶಾಸ್ತ್ರಿಗಳೆಲ್ಲರೂ ಬಂದು ಅವರು ಬಹು ಬೆಲೆಯುಳ್ಳ ಬಹುಮಾನಗಳನ್ನೆಲ್ಲ ಕೊಡುತ್ತಾರೆ, ಏನೇನೋ ಹೇಳುತ್ತಾರೆ. ನಕ್ಷತ್ரம் வந்தது, நட்சத்திரம் வழி நடத்துச்சு, என்னென்னமோ கதை சொல்றாங்க. ನಕ್ಷತ್ರ ಬಂತು, ಅದು ದಾರಿ ನಡೆಸಿತು, ಹೀಗೆಲ್ಲ ಏನೇನೋ ಕತೆ ಹೇಳುತ್ತಾರೆ. இது எல்லாவற்றையும் யோசேப்பும் மரியாளும் கேட்கறாங்க. ಇದೆಲ್ಲವನ್ನು ಯೋಸೇಫನು ಮರಿಯಳು ಕೇಳುತ್ತಾರೆ. 17வது வசனம், 17ನೇ ವಾಕ್ಯ, கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். ಅದನ್ನು ನೋಡಿ ಅವರು ಆ ಮಗುವಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವದೂತನು ನಮಗೆ ಹೇಳಿದ್ದನ್ನು ಅವರಿಗೆ ತಿಳಿಸಿದರು. மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ಕುರುಬರು ಹೇಳಿದ ಮಾತುಗಳಿಗೆ ಎಲ್ಲರೂ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. பாருங்க, கதை கேட்டு ஆச்சரியப்படுவது ஒன்று, ಕಥೆಯನ್ನು ಕೇಳಿ ಆಶ್ಚರ್ಯಪಡುವುದು ಒಂದು, கதை கேட்டு உற்சாகப்பட்டு மறந்து விடுவது ஒன்று, ಕಥೆಯನ್ನು ಕೇಳಿ ಉತ್ಸಾಹಪಟ್ಟು ಅದನ್ನು ಮರೆತು ಬಿಡುವುದು ಇನ್ನೊಂದು. தாய் என்ன பண்ணும்? ಆದರೆ ತಾಯಿ ಏನು ಮಾಡುತ್ತಾಳೆ? தாய் என்ன பண்ணுவாங்க? ತಾಯಿ ಏನು ಮಾಡುತ್ತಾಳೆ? படிப்போம். மரியாளோ, 19ನೇ ವಾಕ್ಯ ಓದೋಣ. ಮರಿಯಳು அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ಈ ಮಾತುಗಳನ್ನೆಲ್ಲ ತನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅವಳು ಆಲೋಚಿಸುತ್ತಿದ್ದಳು. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கணவனுக்கு இந்த திறமை கிடையாது. ನಿಮಗೆ ಒಂದು ಗೊತ್ತಾ? ಗಂಡನಿಗೆ ಈ ಸಾಮರ್ಥ್ಯವಿಲ್ಲ. கணவனுக்கு இந்த திறமை கிடையாது. ಗಂಡನಿಗೆ ಈ ಸಾಮರ್ಥ್ಯವಿಲ್ಲ. அமைதலாக மனதிலே வைத்து சிந்தித்து அதை குறித்து கற்பனை பண்ணி அதை பேஸ் பண்ணி குடும்பத்தை அப்படியே அணைத்து நடத்துகிற திறமை தாய்க்கு தான் இருக்கு. ಅದನ್ನು ಹಾಗೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅದನ್ನು ಯೋಚಿಸಿ ಆಲೋಚಿಸಿ ಅದನ್ನು ಹಾಗೆ ಕುಟುಂಬವನ್ನು ಸಮಾಧಾನದಿಂದ ನಡೆಸುವಂತ ಸಾಮರ್ಥ್ಯವು ಆ ತಾಯಿಗೆ ಮಾತ್ರ ಇದೆ. கணவன் வேகமாய் செய்து பல காரியங்களை செய்து பல இடம் செய்து சம்பாதித்து கொண்டு வந்து செய்கிறார் வீட்டுல. ಗಂಡನು ಕೆಲಸ ಮಾಡಿ ಸಂಪಾದನೆ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಹಣವನ್ನೆಲ್ಲ ಗಳಿಸಿ ಅವನು ಹಾಗೆ ಬದುಕ್ತಾನೆ. ஆனா குடும்பத்தை சரியான லைன்ல இதுதான் டைரக்ஷன் என்று கொண்டு செல்லுகிற திறமை தாய்க்கு தான் கொடுத்திருக்கிறார். ಆದರೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇದುವೇ ಸರಿಯಾದ ಡೈರೆಕ್ಷನ್, ಇದರಲ್ಲೇ ಹೋಗಬೇಕು ಎಂದು ನಡೆಸಬೇಕಾದಂತ ಸಾಮರ್ಥ್ಯ ಇರುವುದು ತಾಯಿಗೆ ಮಾತ್ರ. தாய் வெளியரங்கமா தெரியாது, ತಾಯಿ ಬಹಿರಂಗವಾಗಿ ಅದು ಕಾಣುವುದಿಲ್ಲ. இருதயத்துல வைத்து சிந்தித்து, ಆದರೆ ಹೃದಯದಲ್ಲಿಟ್ಟು ಆಲೋಚಿಸಿ, இருதயத்திலே வைத்து அதை சிந்தித்து ಅದನ್ನು ಹೃದಯದಲ್ಲಿಟ್ಟು ಆಲೋಚಿಸಿ தேவன் அவளுக்கு நடத்துகிற வழிகளை, ದೇವರು ಅವರಿಗೆ ನಡೆಸುವಂತ ಮಾರ್ಗಗಳನ್ನ, ಆ ಪ್ಲಾನ್ಗಳನ್ನ இருதயத்திலே சிந்தித்து ಆ ಹೃದಯದಲ್ಲಿ அதை ಚಿಂತಿಸಿ நிதானமாய் டைரக்ட் பண்ணுகிற அபிஷேகம் தாய்க்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಅದನ್ನು ನಿಧಾನವಾಗಿ ನಡೆಸುವಂತ ಅಭಿಷೇಕವನ್ನು ತಾಯಿಗೆ ಮಾತ್ರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ அப்படி ದೇವರು. இப்படி போகும்போது தாய் தான் லைன்ல சரியாக ட்ரெயின் பண்ணி கொண்டு வர முடியும். ಅದು ಅಂಕು ಡೊಂಕಾಗಿ ಹಾಗೆ ಹೀಗೆ ಹೋಗುವಾಗ ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ತಾಯಿಯ ಲೈನ್ಗೆ ಅದನ್ನು ತರುತ್ತಾಳೆ. தாயுடைய ரோல், தாயுடைய அபிஷேகம் குடும்பத்தில் சரியாய் விளங்க
விளங்காவிட்டால் அந்த பிள்ளைகள் சீர்கெட்டு போவார்கள். ತಾಯಿಯ ರೋಲ್ ಆಕೆಯ ಅಭಿಷೇಕವು ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡದೆ ಹೋದರೆ ಆ ಕುಟುಂಬವು ಅದು ನಾಶವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. பார்த்திருக்கிறேன், ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ, தாய் கனம் பண்ணப்படாத குடும்பங்களில் பிள்ளைகள் சீர்கெட்டு போவார்கள். ತಾಯಿಯನ್ನು ಗೌರವಿಸದೇ ಇರುವಂತಹ ಕುಟುಂಬಗಳು ಆ ಮಕ್ಕಳು ಅವರು ನಾಶವಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ, ಕೆಟ್ಟು தாயோட ரோலை அங்கீகரிக்கப்படாத குடும்பங்களிலே ತಾಯಿಯ ರೋಲ್ ಅನ್ನು ಅಂಗೀಕರಿಸದೇ ಇರುವಂತಹ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ஹஸ்பண்ட் டயர்ட் ஆயிருவார், பர்ன் அவுட் ஆயிருவார், அவருடைய திறமை நோய்கள் எல்லாம் வந்து அவரும் கஷ்டப்படுவார், பிள்ளைகளும் சீர்கெட்டு போவாங்க, குடும்பம் நிலைநிறுத்தப்பட முடியாது. ಹಸ್ಬೆಂಡ್ ಟಯರ್ಡ್ ಆಗಿಬಿಡ್ತಾರೆ, ಅವರು ರೋಗ ಬಂದು ಹಾಗೆ ಬಿದ್ದು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ, ಮಕ್ಕಳು ಸಹ ಕೆಟ್ಟು ಹೋಗುವಂತ ಸ್ಥಿತಿಗೆ ತಲುಪುತ್ತಾರೆ. அப்படியே லூக் அதே அதிகாரத்தில் 48வது வசனத்திலிருந்து இன்னொரு சம்பவத்தை படிக்கிறோம். ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 48ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಇನ್ನೊಂದು ಸಂಭವವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. இப்போ இயேசு வளர்ந்து 12 வயதாயிடுச்சு. ಈಗ ಯೇಸು ಬೆಳೆದು 12 ವರ್ಷವಾಯಿತು. அவங்க எல்லாம் எருசலேமுக்கு ஒரு பண்டிகைக்கு போறாங்க. ಅವರೆಲ್ಲರೂ எருசலேಮಿಗೆ ಒಂದು ಹಬ್ಬಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. பண்டிகை முடித்து இவர்கள் அப்படியே கும்பலா கூட்டமா கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து ஊருக்கு போறாங்க. ಹಬ್ಬ ಮುಗಿದ ನಂತರ ಎಲ್ಲರೂ ಗ್ರಾಮದ ಜನರೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ಗುಂಪಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அவர்கள் 3 நாள் நடந்து போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா இயேசுவ குரூப்ல காணல. ಅವರು 3 ದಿನ ನಡೆದು ಹೋದ ನಂತರ ನೋಡಿದರೆ ಯೇಸುವನ್ನ ಆ ಗುಂಪಲ್ಲಿ ಕಾಣಿಸುತ್ತಾ ಇಲ್ಲ. ஐயோ இயேசுவை காணுமே, எல்லாம் குரூப் எல்லாம் தேடி 3 நாள் நடந்த பிறகு தான் அவங்களே கவனிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய குரூப்பா அப்படியே சேர்ந்து போறதுனால கூட இருப்பார், குரூப்ல இருப்பார் என்று நினைத்தாங்க. ಅವರು ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಗುಂಪಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದರಿಂದ 3 ದಿನ ನಡೆದು ಹೋದ ನಂತರವೇ ಗೊತ್ತಾಯ್ತು ಅವರಿಗೆ, ಯಾಕೆಂದ್ರೆ ಎಲ್ಲೋ ಇರ್ತಿದ್ದ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು. ಆಗಲೇ ಗೊತ್ತಾಯ್ತು ಅವರಿಗೆ ಯೇಸು ಕಾಣುತ್ತಿಲ್ಲ ಅಂತ. ಯೇಸುವೆ ಕಾಣಲೇನು ಮರುಬಡಿயும் தேடி எருசலேமுக்கு வர்றாங்க. ಯೇಸುವನ್ನು ಕಾಣಿಸುತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಮತ್ತೆ ಹುಡುಕಿಕೊಂಡು ಎರುಸಲೇಮಿಗೆ ಬರುತ್ತಾರೆ. அப்போ அங்கே இயேசு அவர்கள் படித்த வேத பாரகரோடு இருந்து ஆர்கியூ பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பேசி கொண்டிருக்கிற 12 வயதுல. ಆಗ ಯೇಸು ಅಲ್ಲಿ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಅವನು ಓದಿದಂತ ಶಾಸ್ತ್ರಿಗಳ ಕೂತು ಅವನು ಹಾಗೆ ಆರ್ಗ್ಯುಮೆಂಟ್ ಮಾಡುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. அப்போ 48 வசனம், தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயாரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோടെ உன்னை தேடினோமே என்றாள். 49 அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். 50 தாங்கள் அவர் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. 51 பின்பு அவர் அவர்களோட கூட போய் நாசரேத்து ஊரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். 51 மட்டும் படிங்க. ಬಳಿಕ ಆತನು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಜರೇತಿಗೆ ಬಂದು ಅವರಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿದ್ದನು. ಆತನ ತಾಯಿಯು ಈ ಸಂಗತಿಗಳನ್ನೆಲ್ಲ ತನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಳು. ಅವಳ ತಾಯಿ ಇದೆಲ್ಲವற்றையும் மனதிலே வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ಆಕೆಯು ತಾಯಿಯಾದ ಆಕೆಯು ಎಲ್ಲವನ್ನ ತನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಚಿಂತಿಸುತ್ತಿದ್ದಳು. ಇದು ತಾಯಿயோட ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ರೋಲ್. ಇದು ತಾಯಿಯ ಒಂದು ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ರೂಲ್. ಎಲ್ಲವற்றையும் இருதயத்தில் வைத்து ಎಲ್ಲವನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು சிந்தித்து ಅದನ್ನು ಚಿಂತಿಸಿ அதன்படி காரியங்களை செய்வார். ಅದರ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனால் தாய்மார் கவனிங்க, ಆದರೆ ತಾಯಿಯಂದರು ಗಮನಿಸಿ, நம்ம தாய்மார்களுக்கு திறமை என்ன? எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்து சிந்திக்க முடியும். ತಾಯಂದಿರ ಸಾಮರ್ಥ್ಯವೇನು? ಎಲ್ಲವನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಅವರು ಆಲೋಚಿಸಬಹುದು. கணவனுக்கு அந்த திறமை கிடையாது, ಗಂಡಂದಿರಿಗೆ ಆ ಸಾಮರ್ಥ್ಯವಿಲ್ಲ. ಆದರೆ சில தாய்மார்கள், ಕೆಲವು ತಾಯಂದಿರು எல்லா மோசமான காரியத்தையும், ಎಲ್ಲಾ ಬೇಡವಾದಂತ ಕೆಟ್ಟ மேரேஜ் ஆன 10 வருஷத்துக்கு முன்னால் மேரேஜ் ஆன முதல் நாள் நீ இப்படி சொன்னியே, 10 ವರ್ಷದ ಹಿಂದೆ ಮದುವೆ ಆದ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ಹೀಗೆ ಹೇಳಿದೆ ಅಲ್ಲ, உனக்கு அம்மா இப்படி சொன்னாங்க, ನಿನ್ನ ಅಮ್ಮ ಹೀಗೆ ಹೇಳಿದ್ರು ನನ್ನ ಬಳಿ, 15 வருஷத்துக்கு முன்பா இப்படி ஒரு இடத்துல இப்படி தலை ஆட்டினியே, 15 ವರ್ಷಗಳ ಮುಂದೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು ಹೀಗೆ ತಲೆ ಆಡಿಸಿದೆ ಅಲ್ಲ, இப்படி நீ பிஹேவ் பண்ணல, ಹೀಗೆಲ್ಲ ಬಿಹೇವ್ ಮಾಡಿದೆ ಅಲ್ಲ, அதையும் மனதில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருப்போமானால், ಅದನ್ನು ನಾವು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಆಲೋಚಿಸುತ್ತಿರುವುದಾದರೆ, தாய் மூலமாய் தேவனுடைய அபிஷேகம் கிரியை செய்வதற்கு முன்பாக கிரியை செய்ய பதிலாக பிசாசு கிரியை செய்வான். ತಾಯಿಯ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರ ಅಭಿಷೇಕವು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಬದಲಾಗಿ ಅದು ಸೈತಾನನ ಅಧಿಕಾರ ಅಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. தேவனால் நடத்தப்படாத தாய், ದೇವರಿಂದ ನಡೆಸಲ್ಪಡದಂತ ತಾಯಿಯು குடும்பத்தை குட்டிசுவராகிவிடும், ಕುಟುಂಬವನ್ನು ಅವರು ಕೆಡಿಸುವವರಾಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஏனென்றால் அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தால், ಯಾಕೆಂದರೆ ಅವರು ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟರೆ, இருதயத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற திறமை தாய்களுக்கு தான் இருக்கிறது. ನೋಡಿ, ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅದನ್ನು ಆಲೋಚಿಸುವಂತ ಸಾಮರ್ಥ್ಯವು ತಾಯಂದಿರಿಗೆ ಮಾತ್ರ ಇದೆ, திறமை கணவனுக்கு கிடையாது. ಆ ಸಾಮರ್ಥ್ಯವು ಗಂಡಂದರಿಗಿಲ್ಲ. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಅಲ್ಲವಾ? அப்படிதானே மென், ஆண்கள் நம்ம மறந்துருவோம்.
ಹೌದಲ್ವಾ? ನಾವು அப்படி சொன்னனா? ಮರೆತು ಬಿಡುತ್ತೇವೆ. எப்ப சொன்னேன்? ಹಾಗೆ ಹೇಳಿದೆ ನಾ, ಯಾವಾಗ ಹೇಳಿದೆ? அப்படி சொல்லலையே. ಹಾಗೆ ಹೇಳಿಲ್ವಲ್ಲ. இல்ல, புள்ளி விவரத்தோட அவங்க சொல்லுவாங்க. ಇಲ್ಲ, ಅವರು ಎಲ್ಲವೂ ಗುರುತಿಟ್ಟುಕೊಂಡು ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த கலர் Dress, இந்த கலர் பேண்ட், இந்த இடம், இந்த நபர் இருந்தாங்க, இந்த சூழ்நிலை இப்படி சொன்ன 15 வருஷத்துக்கு முன்னால உள்ளதை சொல்ல முடியும். அவங்களுக்கு திறமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಇಲ್ಲ, ನೀನು ಇಂಥದೇ ಬಟ್ಟೆ ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದೆ, ಇಂಥದೇ ಕಲರ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದೆ, ಇಂಥ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೆ, ಯಾರೆಲ್ಲ ಇದ್ದರು, ಇದೆಲ್ಲವನ್ನ ಹೇಳಿ ಅವರು ಹೀಗೆಯೇ ಹೇಳಿದೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ಅಷ್ಟು ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು ಅವರಿಗೆ அந்த ஃபோன் கால் பண்ணும்போது சில இப்போ ஏர்டெல் ஜியோக்கெல்லாம் கால் பண்ணும்போது சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க சொல்லுகிற வார்த்தையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி பின்னால ட்ரைனிங்காக யூஸ் பண்ணப்படும்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதே போல தாய்மார்களுக்கு அந்த திறமை இருக்கு. ಏರ್ಟೆಲ್ ಕಾಲ್ ಮಾಡಿದರೆ ನಮ್ಮ ಕಾಲ್ ರೆಕಾರ್ಡ್ ಆಗಿ ನೀವು ಹೇಳಿದ್ದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಬೆಳೆಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರಲ್ಲ, ಹಾಗೆಯೇ ಈ ತಾಯಂದಿರಿಗೂ ಅಂತ ಸಾಮರ್ಥ್ಯವಿದೆ. Your call will be recorded and used for training purpose. 15-20 வருஷம் ஆனாலும் ட்ரைனிங் நடந்துகிட்டே இருக்கும். ನಿಮ್ಮ ಕಾಲ್ಗಳೆಲ್ಲವೂ ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡಲ್ಪಟ್ಟು ಅದು ಟ್ರೈನಿಂಗ್ ಪರ್ಪಸ್ಗೆ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. 15 ವರ್ಷ ಆದರೂ ಅದು ಉಪಯೋಗಕ್ಕಿರುತ್ತದೆ. பாருங்க, அந்த திறமை தேவன் உங்களுக்கு கொடுத்த திறமை. தாய்மார்கள், ஆமென், தேவன் உங்களுக்கு கொடுத்த திறமை. ತಾಯಂದಿರೆಲ್ಲರೂ ಕೇಳಿ, ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಸಾಮರ್ಥ್ಯ, இதயத்துல வைத்து சிந்தித்து கொண்டிருக்கிற திறமை, ಹೃದಯದಲ್ಲಿಟ್ಟು ಆಲೋಚಿಸಿಕೊಂಡಿರುವಂತ ಸಾಮರ್ಥ್ಯ. எங்களுக்கெல்லாம் ஆண்களுக்கெல்லாம் அந்த திறமை ஆண்டவர் கொடுக்கல. ಗಂಡಸರಿಗೆಲ್ಲ ಆ ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ஆனால் அந்த திறமையை, ಆದರೆ ಆ ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನ எதை சிந்தித்து கொண்டிருக்கிறீங்க, ಯಾವುದನ್ನು ಆಲೋಚಿಸುತ್ತಿದ್ದೀರಾ, எதை உள்ள எடுக்கிறீங்க, ಯಾವುದನ್ನು ಒಳಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ, உங்களுடைய கரத்துல தான் இருக்கிறது. ಅದು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿಯೇ ಇದೆ. நலமானதை, ಒಳ್ಳೆಯದನ್ನು, முன்னேற்றத்துக்குரியதை, ಉದ್ಧಾರಕ್ಕೆ வளர்ச்சிக்குரியதை, ಬೆಳವಣಿಗೆಗೆ ಬೇಕಾದ தேவன் வைத்திருக்கிற திட்டத்தையும் தரிசனத்தையும் கனவையும் சிந்தித்து கொண்டிருக்கிற தாய் அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாறுவார். ದೇವರು ನಿಮಗಿಟ್ಟಿರುವುದಂತ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನ ಎಲ್ಲವನ್ನ ಅದನ್ನು ಯೋಚಿಸುವಂತ ತಾಯಿಯ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಾಳೆ. காயங்களையும் ಗಾಯಗಳನ್ನು, ವೇದನೆಗಳನ್ನು, கசப்புகளையும், ಕಹಿಗಳನ್ನು, பரிகாசங்களையும், ಅಪಹಾಸ್ಯಗಳನ್ನು இதை மனதில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருப்பீர்களானால், ಇದನ್ನೆಲ್ಲ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಚಿಂತಿಸುತ್ತಿರುವುದಾದರೆ பிசாசுக்கு இடம் கொடுப்பீங்க. ನೀವು ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತೀರಾ. தேவனுடைய அபிஷேகம் உன் மேலே கிரியை செய்வதற்கு விரோதமாக, ದೇವರ ಅಭಿಷೇಕವು ನಿಮಗೆ ಒಳಗೆ ಕೆಲಸ ಮಾಡುವುದಕ್ಕಿಂತ ವಿರೋಧವಾಗಿ, குடும்ப வளர்ச்சிக்கு மாறாக, ಮನೆಯ ಬೆಳವಣಿಗೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ, குடும்பத்துல பிரச்சனையும் போராட்டங்களும் சண்டையும் சாபத்தையும் உருவாக்கி கொண்டிருப்போம். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಜಗಳಗಳನ್ನು, ಶಾಪಗಳನ್ನು, ಇದನ್ನೆಲ್ಲವನ್ನು ನೀವು ರೂಪಿಸುತ್ತಾ ಇರುತ್ತೀರಾ. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ಇದನ್ನು ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஞானமுள்ள ஸ்திரீ, ಜ್ಞಾನವುಳ್ಳ ಸ್ತ್ರೀಯು. நீதிமொழிகள் 31 போயிருவோமா? நீதிமொழிகள் 31, நீதிமொழிகள் கடைசி அதிகாரம், கடைசி 10 வசனத்தை படிக்கிறோம். ரைட்? நீதிமொழிகள், தாய்மார்கள் மைண்ட்ல வைங்க, நீதிமொழிகள் கடைசி அதிகாரம், கடைசி 10 வசனம். ரைட்? இதை மறக்காம நீங்க அடிக்கடி எடுத்து படிக்கலாம். குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யார்? ಗುಣವತಿಯಾದ ಸತಿಯು ಎಲ್ಲಿ ಸಿಕ್ಕುವಳು? ಅವಳುடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. ಆಕೆಯು ಹವಳಕ್ಕಿಂತಲೂ ಬಹು ಅಮೂಲ್ಯಳು. தாய் பிள்ளையை பெற்றவுடனே தாய், ஆனா குணசாலியான தாய். ಮಗುವನ್ನು ಹೆತ್ತ ನಂತರ ತಾಯಿ, ಆದರೆ ಗುಣವತಿಯಾದ ಸತಿಯು பிள்ளையை பெற்று பால் கொடுத்து பிள்ளையை என்ன சொல்லி கவனித்து வளர்த்து சமைத்து வீட்டில் வேலை செய்கிற தாயை குறித்து அல்ல. ಮಗುವನ್ನ ಹೆತ್ತು ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡಿ, ಮನೆ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡಿ, ಈಗೆಲ್ಲ ಇರುವಂತ ತಾಯಿಯ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲ. எல்லா தாயும் பண்றீங்க, ಅದೆಲ್ಲಾ ತಾಯಿಯು ಮಾಡುತ್ತೀರಾ. அதிலே விசேஷமான தாய், ಅದರಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ತಾಯಿ. அந்த விசேஷமான தாயாக உங்களை எது மாற்றுகிறது? ಆ ವಿಶೇಷವಾದ ತಾಯಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಯಾವುದು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ? உங்கள் இதயத்திலே எதை வைத்து சிந்திக்கிறீர்களோ அதுதான் உங்களை மாற்றுகிறது. ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನ ಇಟ್ಟು ನೀವು ಆಲೋಚಿಸುತ್ತೀರೋ ಅದೇ ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அது உங்களுக்கு மட்டும் கர்த்தர் கொடுத்த திறமை. ಅದು ನಿಮಗೆ ಮಾತ್ರ ಕರ್ತನು ಕೊಟ್ಟಂತ ಸಾಮರ್ಥ್ಯ. எதை இதயத்தில் வைத்து சிந்திக்கிறீர்கள்? ಯಾವುದನ್ನು ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟು ಚಿಂತಿಸುತ್ತೀರಾ? ಚೂಸ್. உங்களுடைய கரத்தில் சாய்ஸ் இருக்கிறது. ಆ ಆಯ್ಕೆಯು ಅದು ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿದೆ. நீங்கள் நலமானதை சிந்திப்பீர்களானால், ನೀವು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಯೋಚಿಸುವುದಾದರೆ, கணவன் பிரச்சனை இருக்கும், ಗಂಡನಿಗೆ ಸಮಸ್ಯೆಗಳು ಇರುತ್ತವೆ, மாமியார் பிரச்சனை இருக்கும், ಅತ್ತೆಗಳ ಸಮಸ್ಯೆ ಇರುತ್ತದೆ, அப்புறம் என்ன அது கொழுந்தனா என்ன சொல்ல, தங்கச்சி, கணவனுடைய தங்கச்சி, நாத்தனார், எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கும். ಹೀಗೆ ಮೈಥುನ ಅವರ ಸಮಸ್ಯೆಗಳು ಎಲ್ಲವೂ ಇರುತ್ತದೆ. கணவன் திருமணமான ஆரம்ப நாட்களிலே காலேஜ் ஸ்டூடெண்டை பிடிச்சு நீங்க மேரேஜ் பண்ணிட்டீங்க, அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருப்பார் முதல் 5 வருஷம்.
ನೀವು ಮದುವೆ ಆದ ಹೊಸದರಲ್ಲಿ ಒಂದು ಕಾಲೇಜ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ ಅನ್ನ ಹಿಡಿದು ಮದುವೆ ಆಗಿರ್ತೀರ, ಅವರು ಹಾಗೆ ಸ್ಟೂಡೆಂಟ್ ತರಾನೇ ಇರ್ತಾರೆ ಹೊಸದರಲ್ಲಿ. அவர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்ப நீங்க இடையில ஒரு கபாப் ஹட்டி மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில கபாப்ல இருக்கிற முள்ளு மாதிரி வந்து நிக்கிறீங்க. கொஞ்சம் வித்தியாசமா தான் பிஹேவ் பண்ணியிருப்பார் முதல் சில வருஷங்களில. ಅವರು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅಂತ ಹಾಗೆ ಇದ್ದಿರಬಹುದು. ನೀವು ಆ ಕಬಾಬ್ ಅಲ್ಲಿರುವ ಮೂಳೆಯ ರೀತಿ ಬಂದು ಅವರಿಗೆ ಒಂದು ರೀತಿ ಅಡ್ಡಿಯಾಗಿ ಇದ್ದಿರಬಹುದು. அவர் அப்படியே உலகம் பிறந்தது எனக்காகன்னு சொல்லி பறந்து பறந்து உலகம் ஃபுல்லா ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தவர் திடீரென்று சொல்லி உங்க கழுத்துல ஒரு கட்டு போட்டதோட அவரை பிடிச்சு இருக்க ட்ரை பண்றீங்க. அவர் பறக்க ட்ரை பண்ணிருப்பார். நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் முதல் சில வருஷத்துல கண்டிப்பாக. ಅವರು ಹಾಗೆ ಹಾರಾಡುವ ಹಕ್ಕಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹಾರಾಡಿಕೊಂಡು ಹೀಗೆ ಅವರು ಸುತ್ತುತ್ತಾ ಇದ್ದಿರಬಹುದು. ನೀವು ಬಂದು ಅವರಿಗೆ ಮದುವೆ ಆಗಿ ಅವರಿಗೆ ಒಂದು ಯಾವುದೋ ಒಂದು ಅಡ್ಡಿಯ ರೀತಿಯ ತಡೆಯ ರೀತಿ ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಇದ್ದಿರಬಹುದು. ಆಮೆನ್. ஆனால் ಆದರೆ ಆ ತಾಯಿ உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த திறமையை ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಕರ್ತನು ಆ ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನ எப்படி பயன்படுத்துறீங்க, ಹೇಗೆ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? உங்கள் பழைய காரியத்தெல்லாம் மைண்ட்ல வந்து காயப்படுத்தும்படி பரிகாசம் பண்ணும்படி வேதனைப்படுத்தும்படி பயன்படுத்துகிறோமா, இல்லாவிட்ட நல்ல காரியங்களை நல்ல விசேஷங்களை இருதயத்தில் வைத்து கட்டி எழுப்பும்படி பயன்படுத்துகிறோமா? ಬೇಡದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ನೆನಪಿಸುವ ರೀತಿ ಅದನ್ನೆಲ್ಲ ಉಪಯೋಗಿಸುತ್ತೀರಾ, ಅಥವಾ ಒಳ್ಳೆಯ ಕೆಲಸಗಳನ್ನ ಇಟ್ಟು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾತನಾಡಲು ಉಪಯೋಗಿಸುತ್ತೀರಾ? தாய்கள் எழும்புவீர்களாக. ತಾಯಿಗಳು ಎದ್ದೇಳಬೇಕು. கர்த்தருடைய அபிஷேகத்தினால எழும்புவீர்களாக. ಕರ್ತರ ಅಭಿಷೇಕದಿಂದ ನೀವು ಏಳಬೇಕು. தாயோட ரோல் குடும்பத்தை கட்டி எழுப்பும், பிள்ளைகளை வளர செய்யும். ತಾಯಿಯ ಒಂದು ರೋಲ್ ಅದು ಕುಟುಂಬವನ್ನು ಎಬ್ಬಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ, ಮನೆಯನ್ನು ಬೆಳೆಸುತ್ತದೆ. குணசாலியான ஸ்திரீ, ಗುಣವತಿಯಾದ ಸ್ತ್ರೀಯು, ಆಮೆನ್, ಅವಳು ಮುತ್ತುகளை பார்க்கிலும் விலை உயர்ந்தவள். ಅವಳು ಹವಳಕ್ಕಿಂತಲೂ ಬಹು ಅಮೂಲ್ಯಳು. அடுத்த வசனம், அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை ನಂಬುம். 11ನೇ ವಾಕ್ಯ, ಪತಿಯ ಹೃದಯವು ಆಕೆಯನ್ನು ಭರವಸೆ ಬಿಡುವುದು. புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். ಆ ಪತಿಯ ಹೃದಯವು ಆಕೆಯ ಮೇಲೆ ಭರವಸೆ ಬಿಡುವುದು. கணவன் உங்களை நம்ப முடியுதா? பழசெல்லாம் சொல்லி வேதனைப்படுத்தி பரிகாசம் பண்ணி ஒன்றும் பேச முடியாதுன்னு நினைக்கிறாரா? ಗಂಡನು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಬಹುದಾ, ಅಥವಾ ಈಕೆ ಯಾವಾಗಲೂ ಹಳೆಯದನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿ ನನಗೆ ಇದು ಹಿಂಸೆ ಮಾಡುತ್ತಾಳೆ ಅಂತ ಪರಿಹಾಸ ಮಾಡುತ್ತಾಳೆ ಅಂತ ಹೇಳಬಹುದು? ಅವಳ சம்பத்து குறையாது. ಆಕೆಯ ಸಂಪತ್ತು அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை இல்லை, நன்மையே செய்கிறாளாம். ಅವನು ಕೊಳ್ಳೆಯಾಗಿ ಸಂಪಾದಿಸುವನು, ಆಕೆ ಜೀವಮಾನದೆಲ್ಲವೂ ಅವಳಿಗೆ ಅಹಿತವನ್ನು ಮಾಡದೆ ಹಿತವನ್ನೇ ಮಾಡುತ್ತಿರುವಳು. எனக்கு தெரியும் சில குடும்பத்துல தீமையே தாய் தான், மனைவி தான் தீமையாவே இருக்கும். பழசையே சொல்லி வேதனைப்படுத்தியே இருக்கிற சில குடும்பங்கள் எனக்கு தெரியும். உங்களை சொல்லல, பழைய ಅನುಭವದಲ್ಲಿ சொல்றேன். ನನಗೆ ಕೆಲವು ಕುಟುಂಬಗಳು ಗೊತ್ತು. ಅವರು ತಾಯಿಯೇ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಮುಳ್ಳಾಗಿರುತ್ತಾರೆ. ಹಳೆದನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿ ಅದನ್ನ ಒಂದು ರೀತಿ ಕೆಡಿಸುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே இல்லை. மனைவி தாய் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கணவனுக்கு தகப்பனுக்கு தீமையே ಇಲ್ಲ, ನನ್ಮೆಯೇ செய்கிறாள். ಅವನು ಜೀವಮಾನದೆಲ್ಲವೂ ಅವನಿಗೆ ಅಹಿತವೇ ಇಲ್ಲ, ಎಲ್ಲವೂ ಹಿತವಾಗಿಯೇ ಮಾಡುತ್ತಾರೆ. எப்படி நன்மையே செய்ய முடியும்? ಹೇಗೆ ಹಿತವನ್ನೇ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? கண்டிப்பா இந்த தாய்க்கும் இந்த கணவர் ஆரம்பத்துல நிறைய பிரச்சனைகளை பண்ணிருக்கலாம். மாமியார் பிரச்சனை இருந்திருக்கும், நாத்தனார் பிரச்சனை இருந்திருக்கும், பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் அவள் சூஸ் பண்ணுகிறாள் எதை இருதயத்தில் வைத்து சிந்திக்க வேண்டும் என்று. அவள் சூஸ் பண்ணனால அவளுடைய ரியாக்ஷன், அவருடைய பலன், அவருடைய கனி எல்லாம் நன்மையாகவே இருக்கிறது. ಖಂಡಿತವಾಗಿ ಆಕೆಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ಇರುವಂತೆ ಸಮಸ್ಯೆ, ಗಂಡನಿಂದನೋ ಅತ್ತೆಯಿಂದಲೋ ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಆಕೆಗೂ ಸಮಸ್ಯೆ ಇರಬಹುದು. ಆದರೆ ಅವಳು ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ದುಕೊಂಡು ಸರಿಯಾಗಿದೆ. ಅವಳು ಆಯ್ಕೆಯು ಸರಿಯಾಗಿರುವುದರಿಂದ ಅಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ಕಾಣಲು ಅವಳು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. அவள் தன் கணவனை நம்புகிறாள். கர்த்தர் கொடுத்த கணவனை தன்னுடைய பிள்ளைகளின் தகப்பனை நம்புகிறாள். ಆಕೆಯು ತನ್ನ ಗಂಡನನ್ನು ನಂಬುತ್ತಾಳೆ, ತನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಮಕ್ಕಳನ್ನು ಆಕೆಯು ನಂಬುತ್ತಾಳೆ. 14, அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோட எழுந்து, இந்த வசனம் படிக்கலாமா படிக்க கூடாதுன்னு தெரியும் இந்த காலத்துல. இருட்டோட எழுந்து தன் வீட்டுக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கும் படி அளக்கிறாள். ஓகே, அடுத்தது, ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கையை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஹல்லேலூயா. தன் கைகளை ரெட்டினத்தினால் வைக்கிறாள்.
அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். ஹல்லேலூயா. Hallelujah. சோ தாயை குறித்து நாம படிக்கிறோம். ಈ ತಾಯಿಯ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இதை நீங்க படிச்சு பாருங்க. ಇದನ್ನು ನೀವು ಓದಿ ನೋಡಿ. இதை படித்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை இதையோடு ஒப்பிட்டு சிந்தித்து இதுக்கு அலைன் பண்ண, இதுக்கு ஒத்து போக ஜெபியுங்கள். ಇದನ್ನು ಓದಿ ನೀವು ಸಹ ಆಕೆಯೊಂದಿಗೆ ನೀವು ಕಂಪೇರ್ ಮಾಡಿಕೊಂಡು ನೀವು ಅದಕ್ಕೆ ಹೊಂದಿಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕೆ ನೀವು ಪ್ರಯತ್ನ ಪಡಿ. கடைசியா நான் சொல்லுகிறேன், ಕಡೆಯದಾಗಿ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ஒரு தாய் ಒಬ್ಬ ತಾಯಿಯು தன் கணவனை நம்பும்போது, ತನ್ನ ಗಂಡನನ್ನು ನಂಬುವಾಗ, கணவன் ಗಂಡನು தன் மனைவியை தன் பிள்ளையின் தாயை நம்பும்போது, ಆಕೆಯು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ತನ್ನ ಗಂಡನನ್ನು ನಂಬುವಾಗ, அவர்கள் ஒருவருடைய ஐடியாவை இன்னொருவர் கனம் பண்ணி கேட்டு கனம் பண்ணும்போது, ಅವರು ಒಬ್ಬರು ಇನ್ನೊಬ್ಬರ ಐಡಿಯಾಗಳನ್ನು ಕೇಳಿ ಅವರು ಘನಪಡಿಸುವಾಗ அந்த குடும்பத்திலே முழுமையான தேவனுடைய அபிஷேகம் கிரியை ಆ செய்யும். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾದ ದೇವರ ಅಭಿಷೇಕವು ಅಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. தாய்கள் எழும்பட்டும். ತಾಯಿಗಳು ಏಳಬೇಕು. கணவன்மார் தகப்பன்மார் சொல்லுங்க, தாய்கள் எழும்பட்டும். ஆமென். ಗಂಡಂದಿರು ಹೇಳಿರಿ, ತಾಯಂದಿರು சொல்லுங்க, ಏಳಬೇಕು. தாய்கள் எழும்பட்டும். தெபோராள் எழும்பும் வரை கிராமங்கள் பாழாக இருந்தது. ದೆಬೋರಳು ಏಳುವವರೆಗೂ ಆ ಗ್ರಾಮಗಳು ಹಾಳು ಬಿದ್ದಿದ್ದವು. அவர்கள் எழும்புவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ಅವರು ಏಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಜಾಗ ಕೊಡಬೇಕು. அவருடைய வார்த்தைகளை நாம் கனம் பண்ண வேண்டும். ಅವರ ಮಾತುಗಳನ್ನು ನಾವು ಘನಪಡಿಸಬೇಕು. அவர்கள் ஆலோசனையை நாம் அங்கீகரிக்க வேண்டும். ಅವರ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ನಾವು ಅಂಗೀಕರಿಸಬೇಕು. கர்த்தர் தாய் மூலமாய் இருக்கிற அபிஷேகம் குடும்பத்திலே நிறைவு பெறுவதாக. ಕರ್ತರು ತಾಯಂದಿರ ಮೂಲಕ ಬರುವಂತಹ ಅಭಿಷೇಕವನ್ನು ದೇವರು ನೆರವೇರಿಸುವರಾಗಿ அவர்கள் பிள்ளைகள் செழிப்பாக கனமுள்ளவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ಅವರ ಮಕ್ಕಳು ಸಮೃದ್ಧಿಯುಳ್ಳವರಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವರು. தாய்மார்கள் உங்கள் இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து கவனமாயிருங்கள். ಆಲೋಚಿಸುತ್ತಿರುವ ಬಗ್ಗೆ ನೀವು ಯಾವಾಗಲೂ ಗಮನದಿಂದಿರಬೇಕು. சிந்தித்துக் கொண்டிருப்பதை குறித்து கவனமாயிருங்கள். ನೀವು ಆಲೋಚಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳ ಬಗ್ಗೆ ಗಮನವಾಗಿ எதை சிந்திக்கிறீர்கள்? ಯಾವುದನ್ನು ಚಿಂತಿಸುತ್ತೀರಾ? நீங்க நல்லதை சிந்திப்பீர்களானால் ನೀವು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಚಿಂತಿಸುವುದಾದರೆ குணசாலியாய் மாறுவீர்கள். ನೀವು ಗುಣವತಿಯಾಗಿ ಬದಲಾಗುವಿರಿ. நீதிமொழிகள் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் நிறைவு பெற முடியும். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಕಡೆಯ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಕಡೆಯ ಮಾತುಗಳೆಲ್ಲವೂ ನೀವು ನೆರವೇರಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. சில வசனங்களை படிக்கும்போது எனக்கு இந்த திறமையெல்லாம் இல்லையே, நான் எப்படி செய்வதை நீங்கள் யோசிக்கலாம். ಇಲ್ಲಿ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ ನನಗೆ ಈ ಸಾಮರ್ಥ್ಯಗಳೆಲ್ಲ ಇಲ್ಲವಲ್ಲ, ನಾನು ಹೇಗೆ ಇದನ್ನು ನೆರವೇರಿಸುವುದು ಅಂದುಕೊಳ್ಳಬಹುದು. ಅನುಭವத்தின்படி சொல்லுகிறேன். ನಾನು ನನ್ನ ಅನುಭವದ ಪ್ರಕಾರ ಹೇಳುತ್ತೇನೆ. சில குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். ಕೆಲವು ಕುಟುಂಬಗಳನ್ನ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. திடீரென்று தாய் எழும்புகிறாள். ತಕ್ಷಣ ಹಾಗೆ ತಾಯಿ ಹೇಳುತ್ತಾಳೆ, கணவனுடைய பிரச்சனை நிமித்தமாய், வியாதி நிமித்தமாய், ஏதாவது காரணத்தின் நிமித்தமாய், இல்ல அவர் மரித்து போனதனால சில காரணத்தினுமாய் தாய் எழும்புகிறாள். ಅವರು ಒಂದು ವೇಳೆ ಅವರ ಗಂಡನಿಗೆ ಯಾವುದೋ ಆರೋಗ್ಯದ ಸಮಸ್ಯೆ ಇತ್ತು, ಅಥವಾ ಯಾವುದೋ ಕೆಲಸ ಹೋಯಿತು, ಅಥವಾ ಅವರು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ, ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರಣದಿಂದ ಅಲ್ಲಿ ತಾಯಿಯು ಹೇಳುತ್ತಾಳೆ. தாய் எழும்பும் போது இந்த தாயிடத்துல இவ்வளவு திறமை இருந்ததா, இவ்வளவு தாளந்து இருந்ததா, இவ்வளவு அறிவு இருந்ததா என்று சொல்லி ஆச்சரியப்படுவனும். அழகாக குடும்பத்தை கட்டி எழுப்பி உயர்த்தி இருக்கிறதை நீங்களும் பார்த்திருப்பீங்க, நான் பலதை பார்த்திருக்கிறேன். ಆ ತಾಯಿ ಹೇಳುವಾಗ ಇಷ್ಟು ಸಾಮರ್ಥ್ಯವಿತ್ತ, ಇಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾಳೆ ಅಂತ ಹೇಳುವರ ಮಟ್ಟಿಗೆ ಆ ಕುಟುಂಬವನ್ನ ನಡೆಸುತ್ತಾಳೆ. ಅದನ್ನು ನೀವು ನೋಡಿರಬಹುದು, ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. என்னுடைய வாஞ்சை ஜெபம் என்ன? ನನ್ನ ಹಂಬಲ ಏನು, ಪ್ರಾರ್ಥನೆ ಏನು? கணவன் பலகீனப்பட்டு இல்ல கணவன் செத்தால் தான் செய்ய முடியும் என்றல்ல, இன்றைக்கே அதே திறமைகள் உங்களுக்குள்ள இருக்கிறது. ಗಂಡನು ಅದು ಯಾವುದೋ ರೋಗ ಬಂದು ಅಥವಾ ಸತ್ತು ಹೋದರೇನೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಇಲ್ಲ, ನೀವಾಗಲೂ ನಿಮಗೆ ಅದೇ ಸಾಮರ್ಥ್ಯವಿದೆ. உங்களை தேவன் அப்படி அபிஷேகம் பண்ணி ದೇವರು இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ. உங்கள் மூலமாய் பாய்ந்து செல்ல வேண்டிய அபிஷேகம் உங்கள் குடும்பத்திலே செல்லத்தக்கதாக நீங்கள் உங்களை ஓபன் பண்ணி விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬರಬೇಕಾದಂತ ಅಭಿಷೇಕ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೀವು ಎದುರು ನೋಡುವುದಾದರೆ ಕರ್ತನು ಅದನ್ನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮಗೆ ಅದನ್ನು ಕೊಡುವಂತನಾಗಿರುತ್ತಾನೆ. அமைதலாக ஒரு பேக் போனாக பின்னணியிலிருந்து இங்க செய்தாலும், ಸುಮ್ಮನೆ ನೀವು ಹಿಂದುಗಡೆ ನಿಂತು ಒಂದು ಬೆನ್ನೆಲುಬಾಗಿ ಅದನ್ನು ಮಾಡಿದರು, உங்களுடைய வார்த்தைகள், ನಿಮ್ಮ ಮಾತುಗಳು, உங்களுடைய ஐடியாஸ், ನಿಮ್ಮ ಐಡಿಯಾಗಳು, உங்களுடைய நல்ல பக்குவங்கள் ನಿಮ್ಮ ಆ ಒಳ್ಳೆ ಪಕ್ವಗಳು தகப்பனை, பிள்ளைகளை, குடும்பத்தை கட்டி எழுப்போம். ಆ ತಂದೆಯನ್ನ, ಮಕ್ಕಳನ್ನ, ಆ ಕುಟುಂಬವನ್ನ ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುತ್ತದೆ. எழும்பி நிற்கலாமா? தேவனுக்கு